முடிஞ்சா தொடுறா. ஓகே. இன்னைக்கு வந்து ஆஸ் ப்ராமிஸ்டுன்னு சொல்ல ஆசை தான். பட் லைக் செப்டம்பர் ஸ்டார்ட்டிங்லேயே போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நாளைக்கு படம் வரப்போகுது. ஸோ ப்ராப்ளி இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுவோம். யா ஆப்வியஸ்லி எஸ்கேவை பற்றி தான் இன்னைக்கு. ஒய் ரஜினி மாதிரி இன்னைக்கு வந்து ஒய் எஸ்கே. ஒய் இட் வாஸ் லைக் சீரீஸில் ரெண்டாவது எஸ்கேவை பற்றி பேசுகிறோமா? ஆமாம், ஒய் சீரீஸில் ரெண்டாவது. நான் ஸ்டார்டிங்கே நான் எப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன்னா, இந்த எஸ்கே ஃபேன் கிளப்ல எப்படி சேர்றதுன்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்கலான்னு. ஏன்னா திடீர்னு வந்து அவர் வந்து நான் அரசியலருக்கு ஒரு உறுதி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் டவுன் த லைன் சொல்லிட்டாருனா, இல்லைன்னா நான் ஒன்றும் ஃபீல்ட் அவுட் ஆகி ஸ்டார் மாதிரி ஒன்றும் அரசியலுக்கு வரல, என்னோட பீக்ல வந்தேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் சொன்னார்னு வச்சுக்கோ, நம்ம இப்பயே விதை போட்டாதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லப்பா, என்ன வேணா நடக்கலாம். அப்பதான் சின்ன அப்ப நம்ம சின்ன கொஞ்சம் பகவதியில இவரு குட்டி குட்டி பகவதி குட்டி பகவதி, சின்ன துப்பாக்கி வேற பகவதி, குட்டி தாதா. துப்பாக்கி வேற கொடுத்துட்டாங்களா? ஐயோப்பா, அது சொல்லி சாவடிறானுங்கடா, அது சொல்லாதீங்கடா. அதனால இப்பயே ப்ரிப்பேர் ஆயிப்போம். இப்பயே வந்து போய் ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ரஜினி ஃபேன்ஸ் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிரும். பெரிய பட்டணம் சார் செருப்படி. பட்டியா எனிவே சரி, எதுக்காக ஸ்டார்ட் பண்றது? சரி ஓகே. எனக்கு எங்க ஸ்டாப் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி பிகினிங்ல இருந்தா. பிகினிங் எங்க? டிவில இருந்து. டிவிலனா வந்து கலக்க போகுது யாருல அவரு ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கலக்க போகுது யாருல தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு டைட்டிலும் அடிச்சிட்டாரு. சிவகார்த்திகேயன் பத்தி பேசணும்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபிலிம்ஸ் அவர் பண்ண 23 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காரா சோஃபாரு? தெரியல, அவ்வளோலாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 20 தான் நினைக்கிறேன். கொன்றுவேன். 23 ஃபிலிம்ஸ் நேத்து தான் என்னமோ பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பண்ணிட்டாரா? மதராசி 23rd நினைக்கிறேன், நாட் ஷூர். 23 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 23 ஃபிலிம்ஸ் எல்லாம் பேசுறத விட சிவகார்த்திகேயன் பேசினா முதல்ல எல்லாருமே பேசுறது வந்து growth தான். ஏன்னா ஆமா, அதுதான் கண் முன்னாடி தெரியுதுல்ல நமக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மெயின் ஃபேக்டர் தான். ஏன்னா வந்து யாரும் அதான் இந்த அளவுக்கு பெருசா வரலையான்னு தெரியல எனக்கு. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டாரா யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு டிவில இருந்து இவ்வளவு பெரிய ஸ்டாரா நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் வந்து ஸ்டார்டிங் டைம் நம்ம டிவில பார்க்கும்போது நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு ஆக்டர்னா ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு தான் ஃபேமிலி ஆடியன்ஸோ இல்லை நடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி பிடிப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிறதே சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸு பிடிச்ச டிவிலே பிடிச்சிட்டு வந்தவர் சிவகார்த்திகேயன் மட்டும்தான். ஆமா, அதான் எனக்கு நான் அது கூட அதுக்கப்புறம் மாக்கப்பா கூட லைட்டா ட்ரை பண்ணாரு. அது பெருசா ஒர்க் ஆகல. அவர் ஏதோ ஒரு கிருஷ்ணா இருக்கார்ல, அவர் கூட ஏதோ ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பெருசா கிளிக் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டிவி ஆடியன்ஸை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே அப்படியே அதை வந்து ஒரு ஃபேன் பேஸாக மாற்றிக்கிட்டு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் டைமில் இந்த என்ன ஷோ இது, கலக்க போகுது யாரா இல்லை ஜோடியா தெரில, எனக்கு எது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் வந்து இந்த 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 ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பார். இப்போ கூட அந்த கிளிப்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும். ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க 2 பேரும் அந்த பண்ற இது அந்த ஒரு சின்ன காமெடி பிட்ஸ்லாம் பண்றாரு. அது ஜோடியில் இப்போ ஆங்கரிங் நினைக்கிறேன். அவரு ஆங்கரிங்கா அந்த பிட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆங்கரிங்கா பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பீக்கே ஆனாரு எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? எனக்கு அதான் கன்ஃபியூசிங்கா இருக்கு. கலக்க போகுது யாரில்ல, சாரி, அதீதா இல்ல வந்து ஜோடி ஃபர்ஸ்டான்னு எனக்கு லைட்டா கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆனா அது என்னன்னா, அவர் ஆல்மோஸ்ட் அது எப்படி இருந்ததுன்னா, அந்த டைம்ல நானுமே கூட சிவகார்த்திகேயன் தான் அந்த ஷோ பார்க்கலாம்னு நம்ம இருந்தது. ஜோடியோ இல்ல இதுவோ வந்து சிவகார்த்திகேயன் இருக்காரு, ஏதாவது என்டர்டெய்னிங்கா பண்ணுவாருன்றதுக்காக அந்த ஷோலாம் பார்த்துட்டு, அது வந்து இப்ப நிறைய எடுத்து நான் பாக்குறேன். ஐயோ டாக்ஸிக்கா பேசியிருக்கேன். அது நிறைய இருக்கு. நம்ம இப்போ எடுத்து பார்த்தோம்னா நிறைய டாக்ஸிக்கா பேசியிருக்காரு சிவகார்த்திகேயன். அப்போ நம்ம வந்து சிரிச்சுட்டு உக்காந்துட்டோம். நம்ம அதான் சொன்னோம்ல, இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்னா எங்க அப்பா அம்மா எல்லாரும் உக்காந்துடுறாங்க அந்த ஜோடியை பாக்குறதுக்கு. போடு 8 மணிக்கு போட்டுருவோம் உக்காரு அப்படின்னு குடும்பத்தோட சொல்றேன். அது ஒரு ப்ரீ சோஷியல் மீடியா ஈரா. அப்ப வந்து எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயனோட இது எதுவோ இது பண்றதோ பாக்குறதோ, இல்லைன்னா ஜோடி பாக்குறதோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே வந்து அப்பா அம்மா உட்காரதில்ல, நானே வந்து டைமிங் பார்த்துட்டு நான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் அதெல்லாம். ஸோ அப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ரோ ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் போது நான் உண்மையிலேயே நான் நினைக்கவே இல்லைப்பா. நானும் தான் நினைக்கல. நான் வந்து சினிமாக்குள்ள வருவாருலாம் நினைக்கவே இல்லை நான். இல்ல, எனக்கு இப்ப பேசும்போது யோசிச்சு பார்த்தா
அந்த ஸ்டார்ட்டிங் அந்த டிவில இருந்தவருக்கும் துப்பாக்கி கூட பிடிங்க சிவான்னு சொல்றதுக்கு எனக்கு பார்க்கும்போது இந்த கான்ட்ராஸ்ட் பார்க்கும்போது எனக்கு சமசிரிப்பா இருக்கு. இப்படி ஒரு growth வந்து நான் உண்மையிலேயே ஆமா நானுமே எதிர்பார்க்கல. சாரி நீ சொல்லிட்டு இருந்த நான் சொல்லு. அதான் அதே தான் நானும் ம், சொன்னேன் தான் growth வந்து ரொம்ப பெரிய ம், growth இது. அதான் சொல்கிறல ம். ஒரு ஒரு முன்னோடி மாதிரி நிற்கிறார் இவர். ஒரு டிவிலேருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்கிற வந்திருக்காங்க. சந்தானம் அவங்க கூட வந்திருக்காங்க பெரிய அளவுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ரீச் கிடையாது. இவர் இப்போது இல்ல ஒரு வச்சிருக்க அந்த அந்த ஸ்டார்டம் ம், அந்த அளவுக்கு இல்லைன்ற. ம். இல்ல நான் வந்து இந்த இந்த வீடியோ தம்ப்நெயில்லே கூட வரும். நான் அவர எப்படி பார்க்குறேன்னா, இஸ் த லாஸ்ட் ஆஃப் அ டையிங் ப்ரீட் அப்படின்ற மாரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் இவன்கிட்டயுமே சொல்லுவேன். இவனுக்கு அந்த ஒப்பீனியன் கூட முரண்பாடு இருக்கலாம். இவன் கூட சொல்லுவான், இல்ல இதுக்கப்புறம் ஆள் வருவாங்க அப்படி இப்படின்னா. எனக்கு என்னமோ எப்படி தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிவகார்த்திகேயன் தான் லாஸ்ட் ஸ்டார்ன்னு நெனைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஒரு ஆள் கடைசியா சிவகார்த்திகேயன் தான் இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் பெருசா இப்ப வரைக்குமே வந்து இந்த கவினோ, இவனோ அவங்கலாம் வந்து அப்கமிங் ஸ்டார்ஸ் கிட்ஸ்ன்றாங்க. அவங்களா கூட அந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் போவாங்களா அப்படின்றது தெரியல. எப்படின்னா, அந்த ஒரு இந்த இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி இப்படின்னு ஒண்ணு அது எனக்கு அது வந்து பெருசா உடன்பாடு இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னடா இது பேருக்காக ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க அப்படி இப்படின்றதுல வந்து பெருசா உடன்பாடு இல்லனாலும், அந்த புல் வச்சிருக்க கடைசி ஆள் வந்து சிவகார்த்திகேயன் தான் நெனைக்கிறேன். ஒரு பேருக்காக வர்றது, ஒரு பேருக்காக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், ஒரு பெரிய ஆடியன்ஸ் வர்றது வந்து கடைசியா சிவகார்த்திகேயனுக்கு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் யோசிக்கிற மாரி பெருசா ஏன்னா விஜய் சேதுபதி அவருக்குமே கூட அந்த புல் கிடையாது. விஜய் விஜய் சேதுபதி சேதுபதி அவருக்குமே கூட கிடையவே கிடையாது. அது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ம். சொன்னாங்க. விஜய் சேதுபதி தான் இவரோட ரைவலு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ. ஆனால் ஆமா. இவன் ஒரு அது தனி ட்ராக்ல போயிட்டான். எங்கேயோ போயிட்டாரு இவர் ஆ. சிவகார்த்திகேயன். நாட் அதான் அவர் நடுவுல நெறைய கேரக்டர் ரோல் அதெல்லாம் எடுத்து, அது நெறைய என்னென்னமோ பண்ணாரு. அது பண்ண டைம்ல இவன் வந்து அப்படியே அதான் அந்த ஸ்டார்ஸ்லாம் பண்ணுவாங்க பாரு. 1 வருஷத்துக்கு 1 படம், 2 படம்ன்னு. ம் ம் அந்த மெத்தடையே யூஸ் பண்ணிக்கிட்டு, அதிலேயே வந்து அப்படியே அதான் அதான் நான் சொல்கிறேன்ல. ஸ்டார்டம் மேஜராக அவருக்கு வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அது இதுலேயே பிடிச்சிட்டாரு. அவர் டெலிவிஷன்லேயே அவர் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்ச உடனே அவருக்கு ஒரு ம். செட் ஆஃப் ஆடியன்ஸு கிடச்சிட்டாங்க ஏற்கனவே. அவர் சினிமா வர்றதுக்குள்ளேயே செட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிச்சி வச்சிட்டாரு அவர். சின்ன பசங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும். இல்ல. சூஸ் பண்ண படம் எல்லாமே நம்மளுக்கு பிடிக்கல, கிடிக்கலன்னா கூட, இப்ப இந்த இந்த மான் காராத்தேவோ, இல்லன்னா வந்து இந்த என்னது வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த ஒரு என்ன சொல்றது? ரொம்ப ஒரு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு உட்காந்து இந்த மான் காராத்தே கூட ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குற மாரி, ஏதோ அந்த டைம்ல ரசிச்சு பார்த்த மாரி ஒரு படம் தான். இப்ப பார்த்தா அது ரொம்ப கேவலமா இருக்கு. ம் ஆனா, அது அப்ப பார்க்கும்போது அப்படியே ஒரு ஒரு ஃபன்னாவும், ஒரு இதுவாவும் சிவகார்த்திகேயன் எப்படி ரசிச்சாங்களோ, சிவகார்த்திகேயன் அவங்க எப்படி ரசிச்சாங்களோ, அதுக்கேத்த படம் மாரியே அவரு பண்ணிட்டு இருந்த மாரி இருந்தது. ம் எனக்கு இது மான் கடத்தி வரைக்கும்லாம் பார்க்கும்போது, சிவகார்த்திகேயன் அந்த டிவில வர சிவகார்த்திகேயன் அப்படியே படம் பண்ற மாரி தான் இருந்தது எனக்கு. ஆமாம் அது நெறைய ஸ்டார்டிங்கில் பேருக்கு ஆமாம் உரைச்சாச்சு. ஸ்டார்டிங்கில் அது அது மாதிரி ம், தான் பண்ணார். அவரே ஒரு ம், இன்டர்வியூலையோ என்னமோ சொல்லியிருக்காரு அவர். ஐ மீன் ம், காமெடி இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கேமியோ மாதிரி பண்ணிட்டு தான் போகிற மாதிரி தான் இருந்துதான். லைக் 3ல ம், வந்தது பார்த்தியா, கொஞ்சமாக நடிச்சிட்டு ம், போவார். ம், அந்த ம், மாதிரி தான் இருந்தாராம். அதுக்கப்புறம் ம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காமெடி படங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ம், ஆடியன்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால அப்படியே கமர்ஷியலாக போகலான்னு சொல்லி அதுக்கப்புறம் போனது ம், தானா எல்லாமே. அவர் ம். அது இதுக்கு இல்ல முன்னாடி அதான் அவர் வந்து கலக்கப்போவது யார் வின் பண்ணார்ல. கலக்கப்போவது யார் ம். வின் பண்ணிட்டக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த ஷோஸ்லாம் குத்துருக்காங்க. ஒருவேளை கலக்கப்போவது யார் ம். வின் பண்ணலனா சிவகார்த்திகேயன் கிடச்சிருக்க மாட்டார் இப்போ. அந்த ஒன்று இருக்குது. அப்படியா? ஆமாம், ஏன்னா கலக்கப்போவது யார் ம், விஜய் டிவியில், அந்த விஜய் டிவியில் ம், வந்து அது டைட்டில் ம், வின்னர் ஆன உடனே தான் அவங்க ஏதோ அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க போல். வின்னர் ஆகிட்ட ம், உடனே அவருக்கு ஒரு 4-5 ஷோ கொடுத்தாங்க அந்த சேனல்லே. 4-5 ஷோ கொடுத்தோடனே ம். அதில் பிக்கப் ஆகி வந்துட்டார் மனுஷன். நான் நீங்களே தான்டா டைட்டில் வின்னர்லாம் வின் பண்ண வைப்பீங்கன்னு நெனச்சேன். இது ம், என்னடா புது கதையா இருக்கு? அது அது அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி தெரியல. வட்டியா எனக்கு அதான் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது என்னது அது அந்த மான் காராத்தே டைமோ, இல்ல வந்து இந்த ம். கேடி பில்லா கில்லாடிரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் இது எல்லாம் இதுவரைக்குமே வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு அதான் பக்கா சேஃப் ஜோன். பக்கா வந்து இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரசிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரஜினி முருகன், அப்புறம் வந்து அதே டெம்ப்ளேட்டில் ஒரு இருக்கும். வருத்தப்படாத ஆ, வாரிபு சங்கம் அப்படியே ஆ டெம்ப்ளேட்டில் இருக்கும் ரஜினி முருகன். அந்த ஒரு படம் வருமேடா, கூடவே பொறக்கணும்னு ஒரு சாங் ஒண்ணு கூட வருமே. நம்ம அந்த வீட்டு படம் பிள்ளை. பேரு மறந்துருச்சு. அது வேறு அது. நம்ம வீட்டு பிள்ளை. டைட்டில் இதெல்லாம் வேறு, அதான். நீ படத்தை கூட விட்டு ம். டைட்டில் வேறங்க. ஆ. நம்ம வீட்டு பிள்ளை. அவர் அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்களே அவரை. அதே டைட்டிலாக வச்சு ஒரு படம் வச்சிட்டாரு. ம். அதான் பக்கா ஒரு ஸ்டார்டம்க்கான ஒரு டெம்ப்ளேட் வச்சே ஒரு படம் பண்ற மாரி இருந்தது. நான் அப்ப என்ன நெனச்சுட்டு இருந்தேன், இந்த ஆள் பயங்கர லிமிட்டடான ஒரு இதுதான் போல இருக்கு. இப்ப வரைக்குமே நான் ஒண்ணும் அப்படியே பெரிய நான் வந்து பயங்கரமான ஒரு அதான் ஆக்ஷன்லாம் சொல்கிறேன்ல, பண்ணல. இப்போ இந்த முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அட்லி ம். எடுத்தது. ஆக்ஷன். ம். அதுதான் அவர் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு நினைக்கிறேன் ஷார்ட் ஃபிலிமில். ம். அந்த அதில் கூட ஓகேவாக தான் இருக்கும் ஆக்டிங். ரொம்ப ஓகேவாக ம். இருக்கும்.
ம், அதுக்கப்புறம் மெரினால கொடுத்தாரு சான்ஸு பாண்டியராஜ். ம், ம், மெரினாலையும் ரொம்ப அவ்வளோ பெரிய ரோல்லாம் கிடையாது. அது மாதிரி ம், சட்டிலாக தான் இருந்தது. ம், அதுக்கப்புறம் மான் கராத்தேல தான் நான் பார்த்தேன். மான் கராத்தேல தான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை ஃபுல் ஹீரோவாக பண்ணியிருந்தார்ல. அதில் சுத்தமாக அவர் ம், வரல, நடிப்பே வரல. அதை நான் ம், அப்போ உணர்ந்தேன் நான். ஐயோ என்னடா இது, நடிக்கவே தெரில இந்த ஆளுக்கு. சிரிப்பாக இருக்கும், அழுவுற சீன்லாம் சிரிப்பாக இருக்கும், அவர் அழுவார். ஆனால் நம்மளுக்கு ம். சிரிப்பு வரும். என்னடா அழுவு கூட தெரில உனக்கு, அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஆமா. நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன், ரொம்ப லிமிட்டடான ஆக்டரா ரொம்ப எனக்கு பெரிய இப்ப கூட நான் வந்து பெரிய ஆக்டர் ஆகும்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து ஸ்டோரியா கூட வந்து ஒரு ரிஸ்கே எடுக்காம, ம் ஐ ம் மீன் ஐ மீன் பெரிய ஆக்டர்ஸ் ரிஸ்க் எடுக்கலாம் பரவாயில்ல. புதுசா தானே வந்திருக்காரு. இந்த ஆள் ஏன் ரிஸ்க் எடுக்க மாட்றான்? அப்படியே பண்ணுகிறானே அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் கனா பார்த்துட்டு எல்லாம் கனால பயங்கரமா பண்ணியிருந்தாரு அப்படின்னாங்க. எனக்கு அதுல கூட ஒண்ணும் தெரியல. கனால கூட ரொம்ப ஏதோ நார்மலா அந்த மாரி எனக்கு தான் வந்து இருந்தது. ரொம்ப பெரிய ஆக்டர். மனம் கொத்தி பறவைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் கூட ம். ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஒரு மாதிரி காமெடியாக கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த படம். படம் வந்து நல்லா இருக்குது வேறடா. எனக்கு வந்து காக்கி சட்டை இதெல்லாம் கூட ஏதோ ஓரளவு உட்காந்து பார்ப்பேன். படம் நல்லா இருக்கு நல்லான்றது வேற. சிவகார்த்திகேயனா ஒரு ஆக்டரா, கிக்டரா வந்து அப்படியே ஒரு சேஃபா வந்து சிவகார்த்திகேயனவே வந்த மாரி இருந்தது எனக்கு அந்த ஆமாம் ஆமாம், படத்துல. அப்படி தான். அது நீங்க நம்ம ஸ்டார்டிங் மனம் கரியரில் குத்துறது நீ எல்லாத்தையும். எடுத்தனா அப்படியே தான் அந்த ஜோடியில் பிடிச்ச அந்த ஆடியன்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார். ஃபுல்லாக ஆ அப்படியே ஃபேமிலி சென்ட்ரிக் படமாகவே எடுத்துகிட்டு வந்தார் ஃபுல்லாக. அப்படியே ஒரு இது ஃபேமிலி மாரி. சென்ட்ரிக்கு செகண்டரி தான், ஃபுல்லா காமெடி. காமெடி இருக்கணும் நம்ம ம், படத்தில் நம்மள. ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கே சிரிக்க தான் வச்சுருந்தார்ல, அப்படியே அதை சினிமாக்கு ம், எடுத்துகிட்டு வந்துட்டார் காமெடியனா. ம். எனக்கு மான் காராத்தே ஃபர்ஸ்ட் வந்ததா, காக்கி சட்டை ஃபர்ஸ்ட் வந்ததான்னு தெரியல. ஆனா வந்து மான் மான் காராத்தே கராத்தே தான் தான் நெனைக்கிறேன். ஃபஸ்ட்டு, மான் கராத்தே தான் ஃபஸ்ட்டு. மான் காராத்தே தான் நெனைக்கிறேன். ஆனா அதுல கூட அந்த ஆக்ஷன் வந்து சும்மா பாக்ஸிங் ஆக்ஷன் மாரி தான் இருக்கு. ஆக்ஷன் மாரி இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர் ஆக்ஷன் மாரி வந்து காக்கி சட்டையில பார்க்கும்போது, நான் என்ன நெனச்சேன், அது வேற இது போலீஸ் வேற, எடுத்த உடனே போலீஸ் கேரக்டர் வேற அதில். ம், ம். எனக்கு வந்து அத பார்த்துட்டு இந்த ஆக்ஷன்லாம் கூட எனக்கு பெருசா ஒட்டல. எனக்கு ஏதோ வந்து விஜய் சிவகார்த்திகேயனும் அப்படியே கூஃபியா அந்த மாரியே பார்த்துட்டோமா, எனக்கு அது ஒட்டல. அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஆள் எப்படி ஸ்டார் ஆக ஐ மீன் ஒரு பெரிய இதுக்கு மேல எப்படி க்ரோ ஆக போறாரு? இதுக்கு அடுத்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்? ஆ பெருசா செட் ஆவாது அப்படி இப்படின்னு நெனச்சேன். அப்ப கரெக்ட்டா வந்த ஒரு உச்சக்கட்ட டாக்ஸிக் ஒரு எல்லாருக்கும் செட் ஆயி, எல்லாருக்கும் ஒர்க் ஆயி, ஆக்ஷன் கீக்ஷன் எல்லாமே கரெக்ட்டா பிளெண்ட் ஆ இந்த படம். அது இப்ப டாக்ஸிக் கிக்ஸிக்ன்னு என்னலாம் சொன்னான். ஆனா சிவகார்த்திகேயனுக்கு அது பெரிய ஒரு படமா இருந்தது தான் ரெமோ. ம். ரெமோ வந்து அப்பா! எங்க போனாலும் அந்த ஒரு பாட்டு ஒண்ணும், அந்த இது ஒண்ணும் ரெமோ போட்டுட்டு. ஏன்னா அது வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணி பண்ணார்ல, அது ஒரு ஹைப் ம். ஆயிடுச்சு எல்லாருக்கும். ம். அந்த கெட்டப் வேற சேஞ்ச் பண்ணது. அந்த படத்துலயும் சிவகார்த்திகேயன் மாரி தான் இருப்பான். இருப்பாரு. ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு ரிஸ்க் மாரி எப்படி எனக்கு இருந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டா அந்த வந்த ஒரு ஒரு லேடி 3, கிட்ட. 4 படத்துல தான் சிவகார்த்திகேயன் கேரக்டரா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆமா. இருக்கிறது எல்லாத்துலயுமே சிவகார்த்திகேயன் தான். அது என்னமோ உண்மதான். அது என்னமோ உண்மதான். ஆமா ரீசென்ட்டா என்ன படம் வந்தது? அமரன் வந்தது. எனக்கு வந்து நான் உனக்கு ஆமாமா ஃபுல்லா நான் எனக்கு கன்வின்சிங்கான படம் அதான் அதான் வந்து அதான் அதான் நம்ம மாவீரன். சொல்றோம். நான் வந்து மாவீரனை ம். பத்தி பேசலாம், அப்புறமா பேசலாம். ஆம், அதான் இப்போதைக்கு என்ன பேசிட்டு இருந்த நீ? ஏதோ பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தியே. காக்கி சட்டை தான். காக்கி சட்டை காகி தான். சட்டை. காக்கி சட்டை அந்த டைம்ல வரைக்குமாமே, நான் வந்து அந்த ஆக்ஷன் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா கன்வின்சிங்கா இல்ல. அப்ப நான் என்ன நெனச்சேன், வேலைக்கே ஆவாது. லைக் இந்த மாரி இப்படிலாம் போயிட்டு இருந்தா வந்து ஆ அவ்வளோதான். இதோட லிமிட் ஆயிடுவாரு. இதுக்கு மேல சிவகார்த்திகேயன்றதுக்கு வந்து ஒரு இது இல்ல போல இருக்கு. ப்ராக்ரஸ் ஆவறதுக்கு ஒரு ஸ்பேஸுமே இல்ல போல இருக்கு. ஏன்னா, ஆக்ஷன் பண்ணா ஒரு சீரியஸாவே எடுத்துக்க முடியல. நான் ம். என் இதுல சொல்றேன். என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஆடியன்ஸ் மேபி அவங்க பார்த்துட்டு, நல்லா இருக்கு ஆக்ஷன் கூட நடிச்சிருக்கலாம். நான் பார்க்கும்போது நெனச்சேன், எனக்கு பெருசா இது ஆக்ஷன்லாம் கிளிக் ஆகுற மாரி தெரியலையே. இப்ப ஆக்ஷன் படம் அந்த மாரியும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னா, இப்ப இந்த கூஃபி சிவகார்த்திகேயனாவே சும்மா கூஃபியா அப்படி இப்படியே சுத்திட்டு எத்தன படம் பண்ண முடியும்? அவ்வளோதான் வேலைக்கு ஆவாது போல இருக்கு. அந்த மாரி தான் நெனச்சேன். நான் அதுக்கப்புறம் அந்த இது ஒரு 4, 5 படம் வந்துட்டதுக்கு அப்புறம் அதான் தான் இது சொல்றேன். வந்தது. மான் கராத்தேல வந்து அந்த பாக்ஸிங் சீன் அப்போ வந்து ம். கத்துவாரு. ஆன்னு கத்திட்டு ஒரு பஞ்ச் ம். விடுவாரு லாஸ்ட்ல. அதெல்லாம் எனக்கு ம். செம்ம சிரிப்பா இருந்தது. அந்த இந்த அம், கோட்டு படத்துல விஜய் கத்துவார்ல, ஆன்னு சொல்லி ஒரு ம். ஹாஸ்பிட்டல் சீன்ல ஒன்று கத்துவாரு. அந்த ஆமா, ஆமா. அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னடா டேய் அப்படியே குப்புன்னு சிரிப்பு வந்தது எனக்கு அந்த இடத்துல, அந்த இது என்ன மான் கராத்தே கேரக்டர் பார்க்கும்போது. ஏன்னா நடுவுல என் தலைவன போட்டு பழகுறியா? இல்ல இல்ல சொல்லணும்ல, உனக்கே அது சிரிப்பு தானே. அந்த தெரியுது. தேட்டரில் எனக்கு தான் பார்த்தோம். ஐயோ! சிரிப்பா எனக்கு வந்து தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன் நான் இந்த சீன்லாம். உனக்கு தலையில தான் கை வைக்கணும், ஏன்னா நீ ஃபேனு. நாங்களாம் சிரிச்சுன்னு தான் இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்ததுப்பா கோட் எங்களுக்கு. பட் எனிவே நீங்க ஏன் ம். நீங்க ஏன் மெயின் துப்பாக்கி கிட்ட போறீங்க? ஆ, கரெக்ட் சைடு கரெக்ட். துப்பாக்கி அப்படிங்கும்போது பேசுங்க. துப்பாக்கியை பெற்றவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். துப்பாக்கி பெற்றவர்கிட்ட வந்து பட் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அந்த குரோத்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் இது அவ்வளோதான் இந்த குதிரை ஓடாத பஸ் என்னடா அந்த இப்போ மாரி என் நினச்சுட்டு தலைவன் மாதிரி பேசிட்டு இருக்காரு என்னடா? இல்ல சொல்றேன். அப்படி நினைச்சுட்டு இருந்தேன் நான். இதுக்கு மேல வேலைக்கு ஆவாது. அப்பதான் இந்த ரெமோ, ஆ ஆனா நடுவுல மிஸ்ஸஸ்லாம் நெறைய இருக்கு. இந்த மிஸ்டர் லோக்கல்,
இரு அப்புறம் இரு வந்து அதெல்லாம் காவியத்தெல்லாம் அப்புறமா பேசலாம். காவியம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு சார். ஏன்னா இப்ப இருக்கிற 23 படத்துல நான் பெரிய படம்னு பேசினா எனக்கு தெரிஞ்சு என்னென்ன படம் தெரியுமா நல்லா நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம் மாவீரன். கண்டிப்பா ம். மாவீரன் தான் நான் இதுன்னுவேன். மாவீரனுக்கு அப்புறம் என்ன மாவீரனுக்கு அப்புறமே முக்குது. மாவீரனுக்கு அப்புறம் என்ன இப்ப படம்? நான் சொன்னா உனக்கு ஒரு வேளை கிளிக் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ நிறைய மறந்துருப்ப. நான் கொஞ்சம் ம். வச்சிருக்கேன் நானு. நான் வந்து டாப் ம். 5 மூவிஸ் என்னோடது இருக்கு. சிவகார்த்திகேயன்து. ஓகே, ஓகே. எனக்கு ஆமாமா. சாரி ஒரு முக்கியமான படத்த விட்டேன். ம். இதுவும் வந்து ஒரு மூவ் படம் மாரி தான் இது. ம். ஒரு சிவகார்த்திகேயன கொஞ்சம் ஒரு ஸ்டார்டம்க்கு புஷ் பண்ண ஒரு முக்கியமான படத்துல ஒண்ணு எதிர்நீச்சல். எதிர்நீச்சல். ஓகே. எதிர் இல்ல ம். இன்னமும் ஒண்ணு விட்ட நீ. அது ஒரு நல்ல படம். அத நான் ஆமா. சொல்றேன். எதிர்நீச்சல் ம். சொல்லிட்டியா? எனக்கு வந்து டாப் 5 மூவிஸ்ல உனக்கு ஏதாவது சொல்லு. உன் டாப் 5 இல்லனா அது தெரிஞ்ச ஒரு 3 மூவிஸ் சொல்லு போதும். நல்லா இது நல்லா இருந்த 3 மாவீரன், மூவிஸ். மாவீரன், ஓகே. ஆ எதிர்நீச்சல், எதிர்நீச்சல். வேற என்ன? அமரனா? ஆமா நானும் பேச சும்மா என்னங்க முழுங்குறீங்க? ஆமாலாம் கிடையாது போடா சும்மா. சும்மா சரி. குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காச்சு. டாக்டரு? இது டாக்டர் எனக்கு வந்து அதான் நான் ஞாபகம் இருக்கா தெரியல. ஆமாடா டாக்டர் மறந்துட்டேன் பாரேன். டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து ஈன்னு ஆயிட்டேன். இல்ல அதுல பட் இப்ப ஆக்டிங் பார்க்கும்போது அதான் ஒரு ஒரு சட்டிலா அப்படியே ஆ, ஒரு மாரி நடிச்சுட்டு வந்து ஒரு ஆக்டிங்ல ஆ, டிஃபரெண்ட் காமிச்சது வந்து டாக்டர் கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அங்கருந்து தான் ஆமாமா அவனுக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. டாக்டர் டாக்டர்ல டாக்டர் கொஞ்சம் மறந்தே மாட்டேன். நல்லா நடிச்சிருப்பாரு. அப்புறம் இன்னொரு படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஓகே, ஃபேவரட் ஓகே. இல்லாம புரியுது. அண்டர் ரேட்டட்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அண்டர் ரேட்டடான படம் புரியுது. அவன் கரியர்லயே. வேலைக்காரன். புரியுது. வேலைக்காரனா? ம். என்ன சொல்றீங்க? ஹீரோ இல்லையா? வேலைக்காரன் வந்து வேலைக்காரன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் சிவகார்த்திகேயன் வேலைக்காரன். நல்லாவும் நடிச்சிருப்பாரு. அதில் ம், இன்னொருத்தரும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. அவர் ஒரு சைடு ஸ்கோர் பண்ணுவார். அது எல்லாருக்குமே தெரியும். ம், ஆனால் ம். சிவகார்த்திகேயனுக்கு ஆமா ஒரு வேலைக்காரன். நல்ல கதை. ஆனால் அது ரொம்ப அண்டர் நல்லா ரேட்டடான இருந்துச்சு. மூவியாக போயிடுச்சு அது. அது ஏன்னு தெரியல எனக்கு. ஓகே நல்லா தான் இருந்தது அந்த படமும். அதான் எனக்கு ஆனா ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக்டர் அவன் கரியர்லேயே அந்த அந்த படம் எனக்கு பிடிக்கும். ஹீரோ கூடடா. ஹீரோ கூட அது என்ன பிரச்சனைன்னா, ஹீரோ வந்து அர்ஜுன் படம் மாரியே இருக்கும். அது ம். சிவகார்த்திகேயன் படம் மாரி சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ண மாரி இருக்கும் அந்த படத்துல. அந்த படம் கூட ஓரளவுக்கு அப்படியே நல்லா தான் இருக்கும். ரொம்ப மோசமா பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது. ம். ம். அந்த படமும் ஓகே தான். அப்படியே டாப் 3 சொல்லணும்னா, வேற எனக்கு ஆக்சுவலா டாப் 3 சொல்லணும்னா மனங்குத்தி பறவை கூட வச்சிரும். மனங்குத்தி பறவை செம்ம காமெடியா இருக்கும்டா. அதான் நான் சொன்னேனே ரஜினி ஸ்டார்டிங்லேயே மனங்குத்தி பறவை நிறைய அதான் சொல்கிறேன். அந்த அது இது எது அந்த பார்த்த சிவகார்த்திகேயன் அப்படியே இருப்பார் அந்த படத்தில். ம். இன்னும் சைடு கேரக்டர்ஸ்லாம் பண்ற கலாய்க்கிறது, காமெடி கூட கவுண்டர் நல்லா அடிக்கிறது, பண்ணாரு. கவுண்டர்லாம் டக்கு டக்குன்னு ம். வரும் சூரிகிட்ட. அதெல்லாம் ஆ, கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஆனா அப்படியே மான் கராத்தேலாம் நீ பார்த்தனா, தலையில கை ம். வச்சுக்கலாம் அளவுக்கு காமெடி இருக்கும். அவ்வளோ அருமையா பண்ணியிருப்பாங்க. அவரும் அந்த சதீஷோட காம்போவும் சூப்பரான காம்போ. ஆ, லெஜெண்டரி லெஜெண்டரி ஆமாமா. காம்போ மாரி சொல்லலாம் இப்போ வரைக்கும். பா! ஆமாமா. நான் ஒரே ஒண்ணு தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்க 2 பேரும் தயவு செய்து நடிக்காதீங்க சேர்ந்து. அப்படிதான் நான் நான் ரெக்வெஸ்ட் நான் பண்றது. அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயன் கூட கூட இல்லடா. என் தலைவன் கூட பைரவான்னு ஒண்ணு பண்ணாரு. அதுலயும் காமெடி பிச்சுக்கும். நான்லாம் வந்து அதுதான் ஒருவேளை கண்ல தண்ணி சதீஷோட வயித்துல லக் போட்டுட்டு அந்த உட்காந்துருந்தேன். மாதிரியான்னு தெரியல. அதுதான் எனக்கு ஒன்று நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு மரண மொக்க ஒன்று மான் கராத்தேல ம். ஏதோ ம். ஒன்று சொல்லுவார். ஆ இது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே ஆமாமாமாமா. உலகு அப்படின்னு சொல்லி அவர் திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்க. ஆ. அதுக்கு நம்ம எஸ்கே வந்து ஒன்று போடுவார். அது ஒரு கிரிஞ்சு. அந்த எஸ்கே ம். போடுறது என்னன்னா அகர ம். முதல எழுத்தெல்லாம் சன் ஆஃப் மகாலட்சுமி உலகு அந்த மாதிரி சொல்லுவார். எப்படி ஓ! ஆதி பகவன் வந்து ஜெயம் ரவி படம், சன் ஆஃப் மகாலட்சுமி ஜெயம் ரவி படம். அதனால அதை ஓ! அப்படியே ரிலேட் பண்ணி ஆ. சொன்னான். ஓகேவா? அப்படியே கட் பண்ணா இவரு கொஞ்சம் விலகு அப்படின்னுவார். யாரு? சதீஷ். உலகு சொல்லிட்டாரா, இவர் விலகு சொல்றாரு. ஆ. பா ஆ. ஐயோ! தலையில கை வச்ச சீன்றா அதெல்லாம். இதெல்லாம் எப்பரா ரசிப்பீங்கன்ற மாதிரி ம். எழுதி வச்சிருக்கானுங்க பேர். இந்த மாதிரி அந்த படம் ஃபுல்லாவே கிரிஞ்சு தான். மான் நான் கராத்தேல பிரின்ஸே பாத்துறேன்டா. அப்பா ஆமால அந்த படம் ஒன்று பிரின்ஸ் இருக்குல்ல. சொன்னாலும் சரி, பிரின்ஸ் சொன்னாலும் என்ன செருப்பால அடிப்பேன். ஆனா பிரின்ஸ் சில இடத்துல எனக்கு சிரிப்பு வந்தது பிரின்ஸ். என்னோட ஹியூமர் ரொம்ப ப்ரோக் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஒரு மாரி பிரெயின் ராட் ஹியூமர் மாரி சில இடம் எனக்கு சிரிப்பு வந்தது பிரின்ஸ். நான் பிரின்ஸ் ஏன்னா நான் சில படம் தெரியும்ல. இந்த அண்ணாத்த கிண்ணாத்த மாரி நான் சில படம்லாம் கொஞ்சம் கூட நான் அத படமாவே மதிக்க மாட்டேன். ம். சும்மா போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு 2, 3 இடம் சிரிப்பு வந்துன்னு வச்சுக்கோ. சிரிப்பு வந்து நான் என்ன சிரிப்பு வரலன்னு நான் சொல்ல முடியும். அந்த மாரி பார்க்கும்போது நான் பிரின்ஸ் பார்க்கும்போது ஏதோ ஒரு 2, 3 இடம் எனக்கு சிரிப்பு வந்தது. வெளிய வந்துட்டு பார்க்குறேன் கழுவுன்னு கழுவுறாங்க அந்த படத்த. நான் அப்படியே அமைதி. ச்சே இந்த படம்லாம் எனக்குமே ஏன்டா அந்த பார்ப்போம் படம் அப்படின்னு. பிடிக்கல. எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த படம் பிரின்ஸ். படிக்கணும்லாம் கிடையாது அந்த படம். ஆனா சிரிப்பு வந்தது. சிரிப்பு வந்ததே ஒரு பெரிய குத்தம் மாரி. இதெல்லாம் உனக்கு சிரிப்பு வருதா? அப்படின்னு. நான் என்னடா பண்றது? என் ஹியூமர் அப்படி உடைஞ்சு போச்சு போல இருக்கு. சிரிப்பு வருதுடா சம்டைம்ஸ் அப்படின்ற மாரி இருந்தது.
பட்டியா பிரின்ஸ்ல மறந்தே போச்சுல உனக்கு. பிரின்ஸ் இன்னொரு படம் அதே மாதிரி ஒரு படம் நெறைய பண்ணான்டா. நெறைய படம் இருக்கு. நீ இன்னும் அத மிஸ் பண்ணிட்ட. நான் சொல்லட்டா? நெறைய ம். மொக்க படங்கள் குடுத்திருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் இருக்கு. நெறைய மொக்க படங்கள் அது இருக்கு. ஆமா. சீமராஜான்னு ஒரு காவியம் இருக்கு. அம்மா ஐயா! சீமராஜா இன்னமும் ம். ஞாபகம் இருக்கு. எங்க ஃபேமிலிய கூட்டிட்டு நான் தியேட்டருக்கு போறேன். எங்க அப்பா படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, "இனிமே இந்த மாரி படத்துக்கெல்லாம் என்ன கூட்டு போவாதடான்ட்டாரு." அதுவரைக்கும் அவரு அந்த மாரி நீ சொன்னதே கிடையாது. நீயுமாடா? நானும் குடும்பத்தோட போறேன். இது ஒண்ணு ஆமா. நாங்க ஃபேமிலியா போற படம்னா விஜய் படம் போவோம். ரஜினி படம் கண்டிப்பா போவோம். அதுக்கப்புறம் நாங்க அதிகமா ஃபேமிலியா போன படம் சிவகார்த்திகேயன் படம் நெனைக்கிறேன். ம். ஆமா. உண்மைதான். நீயுமே கூட நீ ஃபேமிலியா நானும் தான். பண்ணும்போதே நான் அதான். கேட்கறதே அதேதான். எங்க வீட்ல வந்து ரஜினி படம்னா வருவாங்க. விஜய் படம் கூட ம். வரமாட்டாங்க எங்க வீட்ல. ரஜினி படம், அடுத்து இது சிவகார்த்திகேயன் வந்து படம் தான் வன்மம். வரானுங்க. இல்ல, இல்ல. இத நான் வன்மம். வன்மம்லாம் கிடையாதுடா. அவங்க நேச்சுரலாவே வரமாட்றாங்க விஜய் படத்துக்குலாம். அது என்னன்னு தெரியல. இல்ல அஜித் நானே படம்லாம் நான் அவ்வளோதான். போறது. விஜய் படத்துக்காவது யோசிப்பாங்க. அஜித் ம். படம்லாம் ஊன்றுவாங்க. அஜித் தேவையில்லன்றுவாங்க. படமா? ஐயோ! கடைசியா நாங்கலாம் போனோம். அப்பா இந்த டயலாக் அப்பா சொன்னாரு. ஏதாச்சும் உங்க அப்பா சொன்னாரு பாரு சீமராஜாக்கு. ம். அந்த மாரி சொன்னாரு எங்க அப்பா. "இத வரல தயவு செஞ்சு கூட்டு வந்துரு." அந்த மாரி சொன்னாரு. பாத்தியா? ம். அதான் அந்த செட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ புடிச்சது தான். ரஜினி எப்படி புடிச்சாரோ அந்த மாரி தான் சிவகார்த்திகேயன், விஜய், சிவகார்த்திகேயன் அந்த 3 வரிசையில அப்படியே வருது. ம். ஆமா. அதுதான் சொல்றேன். நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. இப்படி ஒரு ம். இப்படி ஒரு அதாவது அமரன் 300 சி அது இதுன்னு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அது உண்மையிலேயே அது பண்ணியிருந்ததுன்னா, அதெல்லாம் நான் சிவகார்த்திகேயன் மேல நான் சுத்தமா ஏன்னா அவரோட அவருக்கு முன்னாடி வந்த இவங்கலாம் இருக்காங்க. விக்ரமோ இல்லன்னா சூர்யா, அந்த மாரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாலுமே ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் ஐ மீன் மொக்க மொக்க ஸ்ட்ரகிள் தான் பண்றாங்க. கங்குவா, கிங்குவாக்குலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி பாவம் அந்த ஆளு நாசமா போறாரு. ஆனா அந்த ஸ்ட்ரகிள் இதெல்லாம் பண்ணி அவங்களாமே எடுக்க முடியாத அமரன்னு ஒரு படம் குடுத்து அசால்ட்டா வந்து ஒரு 300 சி பண்ணோனே, நான் "அடங்கொய்யால" அப்படின்ற மாரி ஆயிட்டேன் நான். அமரன் எனக்கு அது நமக்கு பெருசா தான் அந்த தெரிஞ்சதே. படத்துல அவரோட குரோத் தான் நம்மளுக்கு நடுவுலயே தெரிஞ்சதேடா. கிளீனா தெரியும் ம், பாரு அந்த குரோத்து. அவன் ம். இப்போ ஆமா அது சில பேர் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, துப்பாக்கி குடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அ இல்ல. பெ அ அந்த மாரிலாம் கிடையாது. அதான் சொல்றேன். துப்பாக்கி குடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். அவன் அந்த ஸ்டார்டம்ன்றது அவனுக்கு வந்துருச்சு சிவகார்த்திகேயனுக்கு. ம். ஆமா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்த நான் மிஸ் பண்ட்டேன். ஏன்னா ம். அந்த படமும் இல்லடா அது சும்மா ஒரு ஃப்ளூக் இல்ல. உண்மையிலேயே ஒரு 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 பெரிய ஸ்டார்டம் இருக்கு. ஒரு ஒரு பெரிய ஸ்டார்டம்னாலும் ஓரளவுக்கு மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த டானா? ரஜினி, விஜய், அஜித் அவர்களுக்கெல்லாம் அடுத்து வந்தது டான். டான் பத்தி பேச டான் வர்றீங்க தெரியும். டாக்டர் டாக்டர் 100 சி வந்தது எல்லாம் ஒன் டைம் ஒன் டைம் வண்டர் மாரி ம். அப்படின்ற மாரி ஆமா, ஆமா, சொன்னாங்க. ஆமா. அடுத்த உண்மையாலுமே அடுத்து படமே டான் டான்ல. அடுத்த படமே டான். ஆமா. ம். ஏன்னா டாக்டர் அ சும்மா சொல்லுவாங்க டார்க் காமெடின்னு நெல்சன் படம் பார்த்தால என்ன டார்க் காமெடின்னு எனக்கு ஒண்ணும் புரியாது. ஆனாலும் அந்த டாக்டர் படம் ம் டானுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு படம். ஆக்டிங்லயும் சரி, அந்த படம் போறது சரி, அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டும் சரி, அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். ம். அந்த மாரி ஒரு படம் 100 கோடி குடுத்தோனே, இது ஒன் ஹிட் வண்டர் அப்படின்னதும், ம். ஃபுல்லா அவனோட அப்படிதான் அந்த பழைய ஸ்டார்ட்டிங் பிகினிங்ல ஒரு சிவகார்த்திகேயன் தான் பாரு. அந்த சிவகார்த்திகேயன் திரும்ப கொண்டு வரேன்டான்னு கொண்டு ஒரு படம் பண்ண மாரி தான் அந்த டான். எனக்கு அப்படியே அந்த சுத்தமா ரெமோ ஒரு கவலை. கமிட்டி எனக்கு டான் வந்து சுத்தமா ஒரு கவல. எனக்கு வெறுப்பா இருந்தது எனக்கு படம் எனக்கு பார்க்க. எனக்கு அதான் எனக்கும் சுத்தமா கிளைமேக்ஸ்லாம் ஒர்க் நான் ஆகல. தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது கிளைமேக்ஸ்லாம் அப்படியே கண்ல தண்ணி வச்சுக்கிட்டு உட்கார்றாங்க பக்கத்துல. எனக்கெல்லாம் எல்லாம் டேய் மூக்கு எனக்கு எல்லாம் மூக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. அழுவுற சீன்ஸுன்ற இது வேற. அது அது ம். ஏதோ திணிச்ச மாரி இருந்தது எனக்கு அது. அந்த படத்த. ம். ஐயோ! லாஸ்ட்ல பெத்தவங்க தான் நம்ப இதுக்காக நம்மள பார்த்துக்கிறவங்க ம். மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி திணிச்ச மாரி இருந்தது. அது. மாதிரியெல்லாம் இல்ல. அதேதான். அப்படி ம். போட்டு அவன் அப்பாவ சாவடிச்சு அது எனக்கு சரியான சிரிப்பு. அவங்க அப்பாவ போட்டு அடி அடின்னு அவன் பாவம் சின்ன பையன் போட்டு அடி அடின்னு உரிப்பாரு. ம். உரிச்சுட்டு அவன் போய் எல்லாம் உன் படுத்ததுக்கப்புறம், நல்லதுக்கு தான்ப்பா. ஐயோ! அவன அடிச்சிட்டனே! "டேய் உன்ன என்னடா பண்ணலாம்?" அப்படின்னு போட்டு அந்த அடி அடிச்சு அந்த பையனுக்கு ஒரு சைல்ட்ஹுட்டே ஒரு ட்ராமேட்டிக்கான சைல்ட்ஹுட் எனக்கு ஆக்கி அதுதான் விட்டு வெறுப்பா இருந்தது. அவன் அவன் அதுக்கு ஏமாத்தி முன்னாடி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த லேப்டாப்ப போட்டு உடைக்கிறதோ ஏதோ ஒரு சீன் வரும். அப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஃபுல்லா பேசுவாரு அவங்க அப்பாகிட்ட. "யோ! ம். இந்த மாரி ம். எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் குடுத்தியா? ஏதோ சைக்கிள்ல நான் ஓட்டும்போது இறங்கி அடிச்சியே!" அப்படின்னு சொல்லி நெறைய ம். பாயிண்ட்ஸ் இருப்பாரு. எல்லாமே வேலிடா இருக்கும். ம். "இவனுக்கு இவ்ளோ ட்ராமா ம். இருந்திருக்கு" ம். அப்படின்னு. "ப்பா வேற லெவல்ரா! சூப்பர்ரா!" அப்படின்னு சொல்லி ம். கட் பண்ணா அவங்க அம்மா ம். மாடியில வந்து பேசுவாங்க. அவன் சிவகார்த்திகேயன் சொன்ன ஒரு ஒரு டயலாக்கும் ஆன்சர் வச்சிருப்பாங்க அவங்க. அப்படி ஒரு எல்லாமே குப்பை ரைட்டிங் ஆன்சர். எதுக்குன்றேன். அப்படி ஒரு ரைட்டிங்கே தேவையில்ல. அப்பதான் எல்லாமே குப்பை ஆன்சர் தான். ஆ எல்லாமே ஏதோ அவங்க அப்பா பண்றது எல்லாமே கரெக்டான அவங்க அப்பா ஏன்டா மொட்டை எல்லாமே அடிச்சு விட்டுருக்கடா அவனுக்கு.
ஸ்கூல்ல. எல்லாமே ஆன்சர் கிடையாதுடா. எல்லாமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் தான் அது. பண்ணாரு. இதெல்லாம் அதான், அதான். இதுக்கு அதுக்காக ஒரு ஜஸ்டிஃபை தான். பண்ற மாரி. அதான் சொல்றேனே, ஒரு மொட்டை அடிச்சிருக்க ஒரு ஸ்கூல் பையன கூட்டின்னு வந்து மொட்டை அடிச்சு வச்சிருக்க. அதுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி விடுவாங்க அவங்க அம்மா. அப்பா எல்லாம் வெறுப்பாந்தா பண்ணி இதெல்லாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீனே அவங்க அப்பாவை சாவடிச்சிருவாங்க. எல்லாம் உட்காந்து தியேட்டர்ல மூக்கு உறிஞ்சுனுக்குறாங்க. ஐய்யய்யோ! எனக்கா டேய் சீக்கிரம் விடுடா நான் கிளம்புறேன்ற மாதிரி. ஐயோ! அந்த படம். ஆனா நான் அத எதுக்கு அந்த படத்த கொண்டு வரேன்னா, டா டாக்டர் அப்ப சொன்னாங்க 100 கோடி வந்து சும்மா ஒரு 1 1/2 மாரி அப்படின்னு. ம்ஹ்ம். அதுக்கு அடுத்த படமே வந்து இப்ப நான் சொல்ல சொல்ல எனக்கு புது படம்லாம் ஞாபகம் வருது. இந்த ஒரு ட்ராமாவ மறந்துட்டேன். வரேன். இது சொல்லி முடிச்சோனே வந்து அடுத்த படமே இந்த டான்னு குடுத்து கண்டுபிடிச்சிட்டல்ல. ம். நான் அடுத்த சொல்லு, சொல்லு. படமே வந்து டான்னு குடுத்து, ஆ அதுலயும் 100 அந்த மாரி பண்ணதும் வந்து கன்டினியூஸா 100 குரோர் அந்த மாரி வந்து அந்த பெரிய ஒரு நம்பர கொண்டு வரது வந்து, சரி ஓகே. என்கிட்ட வந்து இவனுக்குன்னு ஒரு கிரவுட் வருது போல இருக்கு. இந்த ஆளுக்குன்னு ஒரு கிரவுட் வருது போல இருக்குன்னு எனக்கு லைட்டா அப்ப ஓகே ரியலைஸ் ஆனது. ஏன்னா நான் கொஞ்சம் அப்படியே பெரிய ஸ்டப்பர்னா அந்த மாரி நானும் இருந்தேன். லைக் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா நானுமே அந்த 1 ஹிட் ஒண்டர்ன்னு நெனச்சவன் தான். நான் அதான் சரி நான் நான் என்ன சும்மா நெனச்சேன்னா, அதான் டெலிவிஷன்லேருந்தே இவன் சினிமாவுக்கு வரமாட்டான்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். சினிமாக்கு ம், வந்தக்கப்புறம் பெரிய ஸ்டார்டம்லாம் கிடைக்காது. ஒரு 4 படம், 5 படம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாருன்னு ம், தான் நான் நெனச்சேன். ஏன்னா பண்ண படங்கள்லாம் அப்படி தான் இருந்தது. இப்படியே காமெடியே படம் பண்ணியிருந்தா எப்படி ஒர்க் ஆகும்? அது ஒர்க் ஆகாது அப்படின்னு ம், நெனச்சேன்னா, இப்போ பார்த்தோன்னா ரேஞ்சே வேற லெவல்ல இருக்குது. ம், அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. ம், அதான் ம். நான் நானுமே வந்து சிவகார்த்திகேயன் படத்துல நான் சிவகார்த்திகேயன் படம் எதிர்பார்க்க மாட்டேன் நல்லா இருக்கும்னு கண்டிப்பா. ம், ஆனா நான் ம், எதிர்பார்த்த ஒரு 3 படம் இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து அயலான். ம். அயலான் வந்து ஐயோ! இது பய ஐயோ! அயலான் ரொம்ப எதிர்பார்த்த அதுக்கு தான் படம் அயலான். நான் ஏன்னா ம். அந்த டைரக்டரும் எந்த படம் எடுத்தாரு? 24ஆ இன்டர்நெட்னாலயா? இன்டர்நெட் நாள். இன்டர்நெட் நாள். இன்டர்நெட்னால எடுத்த ம், டைரக்டர் ஒரு ம், டைம் டிராவல் படம். அது சூப்பரா இருந்திருக்கும். அது கமர்ஷியலா சூப்பரா இருக்கும் அந்த ம், படமே. சரி, அவர் ம், வந்து இதுவும் சைஃபை படம்னு வேற சொல்லிட்டாங்க. ஏலியன் கிலியன்லாம் சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. ம், அப்போ பரவாயில்லையே, அதே ம், டேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் படம். சிவகார்த்திகேயன் வேற அப்போ மார்க்கெட்டும் இருந்தது சிவகார்த்திகேயன் கொஞ்சம். ம், ம், அவ்வளோதான் செம்மையாக ஒர்க் ஆக போகுது. நான் அப்படி தேட்டரில் போய் உக்காந்தது தான் முடிஞ்சு போச்சு. ம், பா ரகுமானும் ஒன்றும் பண்ணலை படத்தில். அதுவும் ஒரு ஹைப் ம், வேற. ரகுமானும் இருந்தார். ம். ரகுமானாலேயே ஒன்றும் பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. ஏய் ரகுமான் அவரோட அவரோட இது பக்காவா பண்ணியிருந்தாரு. பக்காவா பண்ணியிருந்தாரா? பார்க்கல நீ பாட்டு கேட்கல? மனசாட்சி இல்லை கேட்கல உனக்கு? ஸ்டார்ட்டிங் பாட்டு. சரி நீ வேற பாடு. லெவல் சாங் அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவ்வளோதான். வேற லெவல் சாகோ அவ்வளோதான். டேய் படத்தில் நிறைய பாட்டு இருக்குமேடா, அந்த பாட்டு மட்டும் தான் தெரியுமா? இல்ல இல்ல அதெல்லாம் நான் வந்து என் பிளேலிஸ்ட்ல இருக்கு அப்புறமா கேட்கணும். அப்படியா? அவர் ஒரு மாசமா பாட்டு அப்புறம் கேட்கணும் அதனால நான் அப்புறமா கேட்கணுமா? படம் வந்து பல வருஷம் ஆகுதேப்பா. அட விடு அது வந்து ஏஆர் அமீன் பண்ணிட்டாருங்க. ஏஆர் ரஹ்மான் பண்ணல. இப்படி ஒரு ஏஆர் அமீன் கொலைப்பு பாவம். சரி அதை விடு, ஏஆர் ரகுமானை பற்றி வேண்டாம். அதான் படம் எனக்கு அது செம்ம டிசப்பாயின்மெண்ட்டான படம். அதான் அயலான் தான். ம். ம். ரொம்ப ரொம்ப எனக்குமே கூட. டிசப்பாயிண்ட்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது? கதையுமாவே அந்த படத்துல பெருசா ஒண்ணும் இருக்காது. சிஜிக்கு நெறைய ஒர்க் இருந்தது. சில இடம் தான் நல்லா இருக்கும். சிலது அதே ரொம்ப தான், அதே தான். ஏலியன் எனக்கு வந்து அந்த ஏலியனை கிரியேட் பண்ண சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ம், க்ளோஸ்அப்பில் வந்தால் கூட ஏலியனோட அந்த இது தெரிஞ்சிடும். அந்த ம், சிஜியோட அந்த ம், இது தெரிஞ்சிடும். ம். எனக்கு என்னன்னா, இப்படிலாம் நம்ம சொல்லும்போது என்ன தெரியுமா? "டேய் நீ 50,00,00,000ல படம் எடுறா. நீ 30,00,00,000ல இந்த மாரி விஎஃப்எக்ஸ் வச்சு" நான் என்ன கேட்கிறேன், நான் என்னமோ இவங்களுக்கெல்லாம் டாஸ்க் குடுத்தா மாரி, நான் என்னமோ 30,00,00,000 குடுத்துட்டு 30,00,00,000ல நீ 100,00,00,000 க வி இன்னைக்கு விஎஃப்எக்ஸ் தெரியிற மாரி அந்த மாரி ஒரு படம் எடு. அப்படின்னு நான் என்னமோ இவங்கலாம் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க வச்ச மாரி நான் என்ன சொல்றேன், 30,00,00,000ல ஒரு படம் வந்து அந்த மாரி அந்த ஒரு கிராண்டா அந்த மாரி பண்ண முடியாது அப்படின்னா, 30,00,00,000 பண்ற மாரி ஒரு படம் எடுத்துட்டு போயிற வேண்டியது தானே. அது எதுக்கு விஎஃப்எக்ஸ் வந்து நான் நான் பாரு இந்த விஎஃப்எக்ஸ 30,00,00,000ல பண்ணி காட்டுறேன் பாரு. அது பண்ண முடியாது தெரியுதுல்ல. பண்றதுக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. அது இதெல்லாம் தெரியுதுல்ல. இருந்தாலும் நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு இத எடுத்துட்டு, குறை சொன்னா உடனே வந்து டேய் 30,00,00,000க்கு இது தெரியுமா? அதுக்கு நான் என்னடா பண்றது? நான் நீங்க 30,00,00,000 போட்டு படம் எடுத்தா நான் என்னடா பண்றது? படம் நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு சொல்ல முடியும். அப்படின்னு அந்த மாரி அந்த படம் பார்க்கும்போது நெறைய எனக்கு இப்ப வரைக்குமே நெறைய படத்துக்கு அந்த மாரி தான் வந்து சிஜி பாராட்டுங்க, சிஜி பாராட்டுங்க அப்படின்னு. சிஜி நல்லா இருந்தா பரவால்ல. நல்லா இல்லன்னா வந்து நான் நல்லா இல்லாதபோது ஒரு ஒரு தடவையும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் சீன் அப்படி இப்படி அப்படின்னா பரவால்ல. அந்த படமே ஃபுல்லா சிஜிவியான படம். ஃபுல்லா வந்து நெறைய சிஜி இருக்கும். அந்த மாரி படத்துல ஆடா தெரியும்போது கொஞ்சம் அப்படி இப்படி சொல்ல தான் முடியும். அது கூட வந்து அதெல்லாம் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு பரவால்ல. இந்த பட்ஜெட் புரியுது. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்ட்டா உடனே வந்து சிஜிய வச்சு பிளாக் பண்றது. அந்த படத்த இப்ப வரைக்கும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் அது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு கிட்ஸுக்குலாம் பிடிக்கும் அப்படின்னு. டேய் நான் டேய் கிட்ஸ் எல்லாம் வாந்தி என்ன எடுத்துருவாங்கடா அந்த படம். ஒன்றுமே புரியாதடா அவங்களுக்கு முதல்ல. எங்களுக்கே புரியலடா அந்த படம்.
என்னடா அது கிட்ஸுனா அப்போ அதான் பிளிப் பிளிப் ஒன்று சொன்னது ஞாபகம் இருக்கு. கிட்ஸு பிடிக்கணும் ஏன்டா அது மனம் அது வேணாம் அது ஏதோ சொல்லுவோம். மனம் மனம் குன்றியவரோ என்னமோ ஒன்று சொல்லுவார் பிளிப் பிளிப்பு. அந்த மாதிரி என்னமோ அந்த மாதிரி படம் இருக்கிறீங்க அந்த மாதிரி ஏதோ ம். கேட்டிருப்பாரு. யா எனக்கு அதான் அதான் படம் நல்லா நினைச்சேன். இல்லைன்னா குழந்தைங்க மேலே ஏன்டா பழி போடுறீங்கன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆமா. அதான் நானும் எனக்கு புரியல. கிட்ஸ்னா நான் கிட்ஸுக்கு போட்டா அவங்க பாட்டுன்னு தள்ளி விட்டு போயிடுவாங்க அந்த படத்தெல்லாம். அவங்க அவங்க பாக்குறது ஏன்னு சும்மா ஏதாச்சும் ஒரு குப்பை படம் எடுத்துட்டா உடனே வந்து இது ஃபேமிலிக்காக அப்படின்றது. எங்க அப்பாலாம் பார்த்துட்டு ஃபேமிலிக்குன்னு இவங்க சொன்ன படத்துல எங்க அப்பாவோ இல்லைன்னா வந்து எங்க சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காரி துப்புவாங்க. இவங்க யார் இந்த ஃபேமிலி தனியா ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி அந்த படம் நல்லான்னா உடனே ஃபேமிலின்றது. என்ன ஃபேமிலிக்குலாம் ஒன்றும் கேவலமான டேஸ்ட் அவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்குலாம் ஒன்றும் அப்படியே ரொம்ப மட்டமான டேஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்போல்லாம் அவங்களுக்கு சிவகார்த்திகேயனே ஸ்டேஜ்லேயே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து இதுக்கு அப்படி தான் கேட்டிருந்தார். அது என்னது உனக்கு பிடிச்ச படம் எது படம் அவர் பொண்ணுக்கிட்ட கேட்டார். அவங்க பொண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா இது சீமராஜா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பொண்ணு. அதுக்கு வந்து அவர் சொன்னாப்பா சீமராஜா பிடிக்குமாப்பா எல்லாம் யாருக்குமே பிடிக்கலப்பா உனக்கு பிடிச்சதில்ல எனக்கு அது போதும்ப்பா அந்த மாதிரி சொன்னார். அப்படியே கட் பண்ணால் இது வேற ஏதோ படம் ஏதோ ஒன்று சரியா போகலாம் பிரின்ஸு தான் போன படம் சரியா போகல. ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ் கிடையாது என்கிட்ட இருந்து அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது அது எதுக்கு சொல்லணும் அது? அது எங்களுக்கு எதுக்குங்க? அது நீங்களும் ப்ரொடியூசரும் பேசிக்கங்க. அது எதுக்கு ஸ்டேஜில் வந்து படம் நல்லா சொல்கிறீங்க? படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு வேற காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது வேற சொல்கிறது. நான் ஃபெயிலியர் படம் கொடுத்தா கூட என்னோட கலெக்ஷன் எங்கேயோ இருக்கும்டான்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் தேவையே இல்லாத தேவையில்லாத சென்டென்ஸுங்க இதெல்லாம். ப்ரொடியூசருக்காக ஒரு கேரண்டி கொடுக்குற ஒரு ஹீரோ. ம் இதெல்லாம் நீங்க ப்ரொடியூசர் கிட்ட பேசிக்க. ப்ரொடியூசருக்கே தெரியும். நீங்க ஒரு படம் கலெக்ட் பண்ணுச்சு நான் ப்ரொடியூசருக்கே தெரிஞ்சிடும் இவர் வந்து ப்ராஃபிட்டபிளான ஹீரோவா இல்லையா. அதை வேற எதுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஹீரோவா இருக்கிற ஒரு ஆள் வந்து எதுக்கு அதெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு. பட் யா எனிவே அயலான் வந்து செம்ம டிசப்பாயின்மெண்ட்பா. அதெல்லாம் இப்ப நான் பேச தான் யோசிக்கிறேன். சிவகார்த்திகேயன் நல்லா இருக்குன்னு படம் சொன்னோன்னா எனக்கு மாவீரன் சொன்னோம். அதான் அது இது என்னது மனம் கொத்தி பறவை. ஆனா மனம் கொத்தி பறவையை கூட நான் சிவகார்த்திகேயன் படம் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப தப்பா இருக்கும் சிவகார்த்திகேயன் படம் சொன்னா. இட்ஸ் லைக் சூரி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவரு யார் அவரு சிங்கம் புலி இருக்காரு. டி அதெல்லாம் இமான் அவங்க காமெடி தான். டி இமான் இமானும் இமான் சிவகார்த்திகேயன் காம்போ அந்த வருத்தப்படாத வாலிபம்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு படமாவே இது பெருசா ஒர்க் ஆகலடா. ம் ம் காமெடி ஒண்ணு ஒர்க் ஆச்சு. இது படமாவே எனக்கு பெருசா அது ஒர்க் ஆகல. எனக்கு எனக்கு சிரிப்பு என்னன்னா அதை விட எனக்கு வருத்தப்படாத வாலிபம் ரஜினி முருகன் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு ரஜினி முருகன் ஓரளவுக்கு சிரிப்பா இருந்தது. எனக்கு வருத்தப்படாத வாலிபர் பெருசா ஒர்க்கே ஆகல. பட் யா அது அது அந்த இமான் அவங்க பண்ண காம்போ எல்லாமே இமானுமே அவரோட குரோத்துக்கு அனிருத்ன்றாங்க. இமானுமே அவரோட குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங் growth-க்கு ஆமா அவர் ஆமா இருப்பார். இவன் சொன்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குல்ல. ம் அது எனக்கு தெரிஞ்ச அனிருத்தோட இமான் இமான் சிவகார்த்திகேயன் காம்போனால தான் இவருக்கு அந்த ஒரு ஃபேமிலி இது இல்ல அது ஃபேமிலி அது எப்படின்னா அது அட்ராக்ஷன். ஒரு செட்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரினா இவர் தான் போடுறாரு. யாரு அதான்டா நான் இமான் எங்க அந்த மாதிரி போடுறாரு. நான் கொஞ்சம் அவுட்டர் அப்படி இப்படி போனேன். இல்லைனா வந்து நான் அந்த மாதிரி போறப்ப கேட்டிருக்கேன்னா, நான் 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 என் ஃப்ரெண்டுமே கூட டிஸ்கஸ் பண்ணி கேட்டது. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் மதுரையில இருக்கான். அவங்க எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணி கேட்டது என்னன்னா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த சாங்ஸ் இதெல்லாம் தான் நிறைய ஓடிட்டு இருக்கும். நான் மதுரைக்கு அப்போ போன டைம்லாம் கூட இந்த 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 அனிருத் அந்த சாங்ஸ்லாம் எவ்வளவு ஓடுதோ தெரியாது. ஆனா இந்த சாங்ஸ்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கும். இந்த சிவகார்த்திகேயன் இமான் காம்போ இருக்குல்ல, ம் அவங்க பண்ண அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த சாங்ஸோ இல்ல ரஜினி முருகன்ல வந்து அந்த சாங்ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கும். ம் அதுதான் அது இப்ப நான் எனக்கு அனிருத் ஹெல்ப் பண்ணாரு தான். ஆனா நீ சொன்ன மாரி கொஞ்சம் இந்த சிட்டி பேஸ்டோ இல்ல வந்து இந்த சிட்டி பேஸ்ட் இல்ல சென்னை இந்த சைடு இந்த பக்கம்லாம் இருக்கவங்களுக்கு இந்த அனிருத் அந்த காம்போ ஒரு வேளை ஒர்க் ஆகுது போல இருக்கு. கொஞ்சம் ம் இந்த மதுரை கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போனா கொஞ்சம் அதான் அந்த சென்னையை மாதிரி தாண்டி போனா அவங்களுக்குலாம் வந்து இமானும் அந்த 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 காம்போ தான் ரொம்ப ஒர்க் ஆகுது. ஆனா அந்த காம்போ ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த காம்போட இமான். சாங் எல்லாமே ரொம்ப இன்ஃபேக்ட் இமான் தான் ஃபர்ஸ்ட் பாட வச்சாரு சினிமாவில் அப்படியா? சிவகார்த்திகேயனை. ஆமாம் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாடுவாரா? பாட்டு அவர் தான் பண்ணார் சிவகார்த்திகேயன். ஜெகத்தையும் பாடுவாரா இது இப்ப? ஏங்க அவர் நானும் ஆக்டரு, பாடுவார், லிரிசிஸ்ட்டு, சிங்கரு, ப்ரொடியூசரு இவ்வளோங்க அவர். ஆளான தேவதன் ஒரு சாங் இது ஒண்ணு பாடியிருப்பாரு இந்த கனா படத்துல. ஆ அது அவர் தானே? ஒரு அவர் பொண்ணும் அவங்களும் பாடியிருப்பாங்கல்ல. அது கனா கிடையாது அது. ஏய் கனா தான்டா. என்ன பாட்டு? யார் அந்த தேவதன் என்னமோ ஒரு சாங் வருமே. யார் அந்த தேவதையா? சரியா தெரில. ஆமாடா. நான் அந்த ஆமா ஒரு சாங் கனான்னு அப்பா சொன்னோடனே பொண்ணு. ஞாபகம் வருது. கனாவோட சிவகார்த்திகேயனும் நல்லா தான் இருக்கும். அது எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியல அது. அது எனக்கு பெருசா ஒண்ணுமே இல்லடா ஏன்னா அந்த படத்துல. லுக்கு டோட்டலாக மாறினது வந்து அந்த படத்துல இருந்தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தது லுக்கு.
லுக் அந்த படத்தில் கொஞ்சம் பியர்டு வச்சுன்னு வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு ம், கண்ணாடி போட்டுக்கிட்டு ம், கொஞ்சம் லாங் ஹேர் விட்டுக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது ம். பார்க்க. லுக் ஆமா லுக் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அதுக்காக இல்லை இல்லை, நியாயமா அதுக்காக நடிப்பெல்லாம் லுக்கில் நான் ஒன்றும் சொல்கிறேன், பெருசா எனக்கு லுக்கில் வந்து நிறைய படங்கள் இருக்குது அந்த மாதிரி. மான் கராத்தே கூட லுக்கில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த சேஞ்ச் ஓவரில் சூப்பராக இருந்தது மான் கராத்தே. எனக்கு அமரன், இது அமரனில் கூட அந்த எனக்கு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒரு ம். டைப் வரும். ஆமா அ- சூப்பரா இருக்கும். ஆ ஆமா ஆமா அதில் நல்லா இருந்தார். சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா இந்த லுக்கும் நல்லா இருக்கும். அமரன் அந்த பியர்டு வச்ச லுக்கும் நல்லா ம், இருக்கும். ஆமாம் ஆமாம். கிளீன் ஷேவ் அந்த லுக்கும் சூப்பரா இருக்கும். கிளீன் ஷேவ் பண்ண லுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று ப்ராப்பரா ஒரு படம் ஒன்று பண்ண நல்லா இருக்கும். சூப்பரா இருந்தது அந்த லுக். அப்புறம் இது எனக்கு அந்த ரெமோ ஃபோட்டோ ஷூட்ல ஒரு லுக் இருக்கும். ஒரு ரெமோ அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒரு லுக் இருக்கும். அது ம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம், செம டிஃப்ரெண்டா அதுவுமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அதான் அவரோட ஃபோட்டோ ஷூட் பிக்சர்ஸ்லாம் சிலது இருக்கு. எனக்கு இப்போ ரீசென்ட்டா வச்சிருக்க அந்த இது கூட நல்லா இருக்கு. வெறும் மீச மட்டும் வச்சுக்கிட்டு, திக்கான மீச வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு லுக்ல வச்சிருக்காரு. அது பராசக்திக்கா எதுக்குன்னு தெரியல. பராசக்தி தான். ஆ அப்படியா? அது ம். சூப்பரா இருந்தது. அந்த லுக்கும் செம சூப்பரா இருந்தது. மதராசி நடந்த லுக்கா இப்போ ஆள் நல்லாவே அதான் லுக்கெல்லாம் ரொம்ப நல்லா, ஆமாம், பாலிஷ் ஆகிட்டான், நல்லா பாலிஷ் ஆகிட்டான்டா அந்த மாதிரி இருக்கு. ஆமா. வந்துடுச்சு. அந்த மாரி ரொம்ப இதுவாயிட்டாரு. ஆமாமா. அந்த இதுல பார்க்கும்போது ஆமா எதிர்நீச்சல்னா நல்லா தான் இருப்பாரு. எதிர்நீச்சல் சொல்லும்போது எனக்கு எதிர்நீச்சல் பேசாம விட்டேன் பாரு. அது அது ரொம்ப பெரிய இதுடா டேய். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எதிர்நீச்சலும் சூதுகவும் ஒண்ணா வந்தது. அப்படியா? ஆ ஆமா. அது என்னால எதிர்நீச்சலுக்கு தான் டிக்கெட் சூதுகவுமுக்கு தான் டிக்கெட் எடுத்தோம். கடைசி நேரத்துல அண்ணாக்கு டிக்கெட் கிடைச்சு எதிர்நீச்சல் போயிட்டான். நான் வந்து செம கடுப்புல சூதுகவும் போனேன். என்னடா டேய்! இது அப்படின்ற மாரி சூதுகவும் போனேன். பட் அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அப்ப அந்த டைம்ல 2 படமே சூப்பரா போச்சு. பட் எதிர்நீச்சல் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய இது. அந்த அனிருத் சிவகார்த்திகேயன் காம்போ எனக்கு தெரிஞ்சு அதுல தான் வந்து பாட்டு எல்லாமே செம சார்ட் ஆமாம் பஸ்டர் ஆமாம், செம ஹிட்டு. செம்ம ஆல்பம் அது. படம் படம் ஃபுல்லாகவே செம்ம ஆல்பம் அது. அது செம ஹிட்டு. படமே வந்து செம ரிசப்ஷன். எல்லாருமே வந்து ஆ க பெருசா ஆக்ஷன் கீக்ஷன் இல்லனாலும், ம். அத ஒரு லைட்டா ஒரு ஸ்டாரா ஒரு கொஞ்சம் மூவ் பண்ண ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ண மாரி இருந்தது அந்த படம். செம அதுவுமே செம கலெக்ஷன். செம இது செம ரிசப்ஷன். பட் அது அதுக்கப்புறம் அதான் பெருசா 3ல கொடுத்த சான்ஸ் தான் அவரே சொல்கிறாருல, இது மாதிரி தனுஷ் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் எதிர்நீச்சல். ஏன்னா எதிர்நீச்சலோட ப்ரொடியூசர் தனுஷ் தானே? ஆமா ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தானே. ஆமாம் ஆமாம். ம். தனுஷ்மே கூட நெறைய இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நெறையவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தான் இவருமே பண்ணியிருக்காங்க. சொல்லியிருக்காரு. ம். ம். நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு அதான் ஆக்டர் ஆனது கூட தனுஷோட ஐடியா தான் நெனைக்கிறேன். ஏதோ ஒண்ணு சொன்ன மாரி எனக்கு ஞாபகம். இல்லை, நீங்க ஆக்டர் வந்து ஆனதெல்லாம் ரோல் அது பண்ணாம ஆக்டர் வந்து அவர் அப்போத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருந்தார். மனம் கொத்தி பறவைலாம் ஒரு இது தானே, ஆக்டர் தானே இல்ல, அது. இல்ல. அதான் மெயின் ஸ்ட்ரீமா கொஞ்சம் ஜோவியலா அந்த மாரி பண்ணாம, கொஞ்சம் அதுதான் சீரியஸா அதுதான் ஆனது. உனக்கு அதான் ஒரு இது கிளிக் ஆனது வந்து எதிர்நீச்சல் தான். எதிர்நீச்சலுக்கு அப்புறம் தான் அப்படியே ஒரு மாதிரி பெரிய ஆளாயிட்டார் இவர் கொஞ்சம். ஆனா இப்ப நான் பார்க்கும்போது, அது ஸ்டார் ஆனவங்க எல்லாருக்குமே பாரேன், இனிஷியல் ஸ்டேஜ் படம் எல்லாமே மொக்கையா தான் இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க ஸ்டாரா இருக்காங்க. மொக்கையா அதுவும் லைக் இந்த ரஜினி முருகனோ, இது முருகனோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஆவரேஜான, ரொம்ப இதுவான படம் தான். ம். ஸோ அது இப்ப இந்த ஹரிஷ் கல்யாண் அவரோட இத எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கயேன், நெறைய படம் வந்து நல்லாவே பேசின படம், ஈசின படமா இருக்கும். ஆனா அவரோட இதுவா என்னது, ஒரு ஸ்டார்டமா இந்த மாரி பார்க்கும்போது அவர் வந்து பெரிய ஸ்டார் அது மாரி அந்த மாரி எல்லாருக்கும் கிடையாது. கிடைச்சிடாதுல்ல, ஸ்டார்டம்ன்றது எல்லாருக்குமே கிடைச்சிடாது அது. அதான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆவரேஜ் படம் ஒரு அப்படி பார்த்தோன்னா நீ ஓரளவுக்கு மொக்க விஜய் சேதுபதியோட இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஃபுல்லாக நல்ல படம் தான் குத்துந்தாரு விஜய் சேதுபதி. சூப்பரான படம் தான். செம சூப்பர். ஐயோ! அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ஈரா மாரி. விஜய் சேதுபதியோட அந்த ஸ்டார்ட்டிங் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்கே பிரைமா இருக்கிறது விஜய் சேதுபதி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த அந்த ஒரு படம் என்ன படம் அது மறந்து போச்சு. கள்ளிக்காட்டில் பொறந்த தாயேன்னு ஒரு சாங் ஒண்ணு கூட இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. ஆ அந்த படம்லாம் கூட கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இது ஆ என்னாச்சு? தலையில பால் அடிச்சதுன்னு ஒரு நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோம். நடுவில் கொஞ்சம் அந்த பக்கத்தில். படம், அதுக்கப்புறம் பீட்சா, சூதுகவும், பீட்சாலேருந்தே அவர் பீட்சா, தான். பீட்சா, ஆரஞ்சு மிட்டாய் அது இதுன்னு ஒரு 10, 15 படம் அப்படியே லைனா எல்லாமே நல்ல 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 படமா ஸ்டார்ட் ஆயிருந்தது. செம சூப்பரா போயிட்டு இருந்தது. ம். இப்ப எதுக்கு நம்ம விஜய் சேதுபதி ஜம்ப் ஆகணும்? பட் அதே டைம்ல 2 பேரும் வந்தனால சொல்றேன். அவருக்கு ரைவல்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவரு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதான்டா அது. வந்து ஏன்னா ஏன்னா பெரிய ஸ்டார்டம் ஆனதுக்கு காரணமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். அது அதன் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, பெரிய ஸ்டார்டம் ஆனதுக்கு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு தோணுதுன்னா, ரைவலே கிடையாது இவருக்கு. இன்னொரு ஒரு இது இல்ல, இருக்கும்ல. விஜய் இப்ப சேதுபதியை அஜித் தான் ரைவல் சொல்லுவாங்க அப்ப. இல்ல ஏன்னா அதுக்கப்புறம் சொல்றேன். ஒரு லெவலுக்கு மேல ரைவல்ன்ற ஒரு இதுவே கிடையாது. அது கிடையவே நான் கிடையாது. இப்ப ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு விஜய் சேதுபதி ஒரு ஒரு சைடு போயிட்டாரு. அவரு ரைவல் சொல்லிட்டு இருந்தவரு விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி ஒரு ம், சைடு போயிட்டாரு, இவன் தனியா போயிட்டான் மேல எங்கேயோ. ம். அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க கூட இப்ப அஜித், விஜய்ன்னுவாங்க. ரஜினி, கமல் அந்த மாரி சொல்லுவாங்க. ம். இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு ஆள் இல்ல. அந்த ஆளே கிடையாது. ஆமா, இப்ப அவருக்கு ரைவலே சிவகார்த்திகேயன் கிடையாது இப்போ. ஆமா. ம். ஏன்னா வந்து அஜித் இதுலயோ, விஜய் இதுலயோ சேர்த்து வச்சு பேச முடியாது. அவங்க வந்து
ஆப்வியஸா வந்து நீ நல்ல படமே இருந்தா கூட அவனோட ஸ்டார்டம் ரொம்ப பெருசா அவங்க வந்து ஸ்டார்டமே, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலயும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பெருசா அதனால வந்து அவங்க அந்த அந்த டாக்குள்ளேயே வரமாட்டாங்க. ம். அதனால வந்து இல்ல நான் இத பார்த்துருக்கேன். சூர்யா கூட வந்து எஸ்கே இதுரா அதுரா அத நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். நீ கலெக்ஷன் கிலெக்ஷன் குடுத்தாலும் சூர்யா கூட அந்த ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. ரொம்ப வன்மம். நானுமே வந்து சூர்யா கிட்ட வந்து சூர்யாவோட சில படம்லாம் எனக்கு ரீசென்ட்டான இது சாய்ஸஸ்லாம் புடிக்கல. படம்லாம் பெருசா புடிக்கலனாலும், சூர்யா, விக்ரம்லாம் வந்து விக்ரம்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து ரஜினி ஐ சரி மீன் வேணாம், விஜய் அங்கெல்லாம் போ வேண்டாம் நம்ம. எதுக்கு இல்ல சூர்யா, சொல்றேன். விக்ரம் பத்தி? அந்த மாரிலாம் ஒரு பேசிட்டு இருந்தவங்கள வந்து நான் Twitterல அடிக்கடி பார்ப்பேன். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் போயிட்டு, சூர்யா வாடா சண்டைக்கு வாடா, ஒத்தைக்கு ஒத்த வாடா" அந்த மாரி கூப்ட்டுருப்பான். எனக்கு வந்து எதுக்குடா இப்ப நீங்க சண்டை போடணும்? அவன் படம் அதான் சொல்றேன். நல்லா இருந்துச்சுன்னா இல்ல போட்டு அவன் பார்த்துட்டு அதான் போகலாம். சொல்றேன். அவங்களுக்கு என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் புடிச்சு கலெக்ஷன் எடுக்குறாராமா. அது தொடர்ந்து 100 கோடி, 100 கோடி வச்சிருக்காரு. அதான் தனுஷே கேட்பாங்க அத. அத தனுஷ் கூடயே கம்பேர் பண்ணுவாங்க. தனுஷ்லாம் என்னடா இவ்வளோ வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் பேர் இப்போ வந்தவன் 2, 3 100 க்ரோர்ஸ் கிளப் வச்சிருக்கான். அந்த மாரி எதுக்கு சொல்லிட்டு அது? இருப்பானுங்க. அது தேவையில்லாத எதுக்கு விஷயம் அது. அதுன்னு அதான் சொல்றேன். அப்போ தனுஷோட நான் தான் இப்போ ஆக்டிங் வைஸ் பார்த்தா அப்போ தனுஷ் கூட நிக்க முடியுமா? அந்த மாரி ஆமா. தான். கம்பேர்லாம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு ஏதோ ஒரு நல்லா போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டாரா இருக்காரு. தேவையில்லாம போயிட்டு இவனோட சண்டை வலிக்கிறேன், அவனோட சண்டை வலிக்கிறேன். சம்மந்தமே இல்ல அது. அதெல்லாம் நான் ரொம்ப இதுவா பார்த்துட்டேன். இந்த பிரதீப் அவரெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வந்து சூர்யா கூட இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ரொம்ப அநியாயம். அப்படிலாம் பார்த்தா அவங்களாம் மெச்சூர் லாஜிக் படி இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து அந்த சினிமா பத்தி தெரியல. ஒரு 2 படம் 100 கோடி எடுத்துட்டா அவன் பெரிய ஆளுன்றீங்க. அது மாரி கிடையவே கிடையாது. அதான் எனக்கு புரியல. இப்ப கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. திடீர்னு சம்மந்தமே இல்லாம இந்த காட்டார ரிஷப் செட்டி இருக்கார்ல, ம். அவரு என்ன அதுக்கு முன்னாடில இருந்து 300 கோடி, 400 கோடி அப்படியே படம் பண்ணியிருந்தாரு. ஒரு படம் ரொம்ப பெருசா ஒர்க் படம் ஆச்சு. அந்த பண்ணிட்டு படம் இருந்தாரானே தெரியாது நெறைய பேருக்கு. அப்படி ஒரு இப்ப மனுஷன் நெறைய இருக்காரு, பேருக்கு ஆக்டிங் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. உண்மையிலே நான் ஜென்யூனா சொல்றேன். எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தி இருக்கவங்கலாமே பிரபாஸ பத்தி நான் பெருசா பேசி நான் பார்த்ததே இல்ல பாகுபலிக்கு முன்னாடி. ம். பிரபாஸ பத்தி பெருசா பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவர் பெரிய ஸ்டார் இல்லன்னு நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல நான் இருந்த என்னோட சர்க்கிள்ல பிரபாஸ்ன்ற ஒரு ஆள பத்தி நான் பேசி நான் கேட்டதே கிடையாது. நாகார்ஜுனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னது நாகார்ஜுனா அத பத்தி நான் பேசி அத பத்தி பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து சிரஞ்சீவி கேள்விப்பட்டிருக்கேன். ராம் சரண் கூட இந்த மாவீரன் நான் பிரபாஸ பத்தி பெருசா கேள்விப்பட்டதில்ல. பாகுபலிக்கு அப்புறம் பிரபாஸ் இப்ப அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார்டம் அந்த ஆளுக்குன்னு வந்து அவரு ஒரு நார்த் சைடு போயிட்டு ஒரு படம் பண்ணா கூட அவருக்கு அவ்வளவு பெரிய ஸ்டார்டம் இருக்கு. இவ்வளவு ம். பெரிய ஒரு reception வருது. அவருக்கு லைனா குப்ப படம். ஆதிபுருஷ், சாஹோ அப்படின்னு லைனா குப்ப படம். அப்படின்னா கூட அவருக்கு அந்த புல் ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து இது எப்படி திடீர்னு சடனா எப்படி ஒரு ஒரு பெருசா அப்படியே ஒரு என்ன சொல்றது? இப்ப அவங்க சைடு தெலுங்கு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னா, அது ஓகே. ரொம்ப நாளா நடிச்சுட்டு இருக்காரு பரவால்ல. தமிழ்ல, ஹிந்திலலாம் எப்படி வருது திடீர்னு? இப்ப லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. நீ வந்து அப்படியே ஒரு ஒரு கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா அப்படி குரோ ஆகணும் அப்படிலாம் இல்ல. ஒரு 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 பெரிய ஒரு இப்ப இந்த யாஷ் குரோத் மாரி தான். கேஜிஎஃப் சீரிஸ்னாலே ஒரு யாஷ் பெரிய ஆளாகுதுல்ல. அந்த மாரிலாம் அது ஆவுது. அப்படின்னு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஒரு படம் வந்து சூர்யா படத்தோட கனெக்ட் பண்ணிச்சு. இல்ல வந்து சிவகார்த்திகேயன் படத்தோட கம்பேர் பண்ணுச்சுன்னு ம். சம்மந்தம் இல்லாம சண்டை போட்டுன்னு அவனும் லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. அது ம். எல்லா அப்படி எல்லா மாறி எல்லா எல்லாருக்கும் அந்த மாரி தான் இருக்கு. எல்லா ம். ஹீரோஸோட சில ஃபேன்ஸ்லாம் அந்த மாரி தான் இருக்காங்க. மெச்சூரே இல்லாம ம். பேசுறது தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் அந்த அதான். மாரி பார்க்கும்போது நான் இப்ப இத எது சொன்னேன்னா, எனக்கு கடைசியா தெரிஞ்சு அந்த மாரி நம்ம தமிழ் சினிமா எனக்கு தெரிஞ்சு கடைசியா சிவகார்த்திகேயன் தான் ஸ்டார்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு ம். இதுக்கப்புறம் ஸ்டார்லாம் வரமாட்டான்னு நெனைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரியல. என்ன வேணா ஆமா. ஆவலாம்ல ஃபியூச்சர்ல எப்படி வேணா. நம்ம எனக்கு சிவகார்த்திகேயனே எனக்கு அப்படி என்னமோ தோணுது. நினைக்கல. நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி ம். நினைச்சோமா? இல்ல. வந்துட்டான்ல. அந்த மாரி நடக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஓகே. அந்த ஏன்னா அளவுக்கு எனக்கு நினைக்காத எது வேணா நடக்குது இப்போ. அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல ம். முடியாது. ஏன்னா எனக்கு ஏன் அப்படி அது எனக்கு தோணுதுன்னா, இப்ப ஒருத்தங்க ஸ்டார் ஆகணும்னா எனக்கு எப்படி இப்ப முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இப்ப ம். அஜித் ஸ்டார் ஆகணும்னா விஜய் வேணும். விஜய் ஸ்டார் ஆகணும்னா அஜித் வேணும். ம். இப்ப சண்டையே போடாம எப்படி நீ ஒருத்தன் வந்து அப்படியே குரோ ஆயிட்டே இருக்க முடியும்? நீ யாராச்சும் ஒருத்தன் கூட சண்டை போடணும். "டேய் உன்னோட ஆள் பெரிய ஆள்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டுனே இருந்தா, அது ஒரு குரோத் ஒண்ணு தனியா ஒண்ணு குடுக்கும். இப்ப ம். எனக்கு அஜித், விஜய் எல்லாமே தோணும். இவங்க ஏன் அட் சம் பாயிண்ட்ல சொல்லவே இல்ல எல்லார்கிட்டயும். "சண்டை போடாதீங்கடா. எதுக்குடா இதெல்லாம் சண்டை போடுறீங்க?" அப்படி இப்படின்னு. அங்க இங்கன்னு லைட்டா சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஒரு ஸ்ட்ராங்கா அந்த மாரி சொன்ன மாரி எனக்கு பெருசா இதுவே இல்ல. ஃபேன் கிளப் கிடைக்காது அது இதுன்னு பண்ணுவாங்க. ஆனா ஒரு பெருசா ஏன்னா அவங்களே ஸ்டார்ட்டிங் இதுல ஸ்டண்ட் எல்லாம் போட்டுருக்காங்க. படத்துல எடுத்தலாமே. சோ படத்துல அந்த மாரி டயலாக்கே பார்க்கும்போது வரும். அந்த மாரி. வரணும். அந்த மாரிலாம் சண்டை போட்டுருக்காங்க. அந்த மாரி இப்ப சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி பார்த்தா அவங்க சண்டை போட மாட்டாங்க. விஜய் சேதுபதி என்னன்னா, அவர் படத்துல சிவகார்த்திகேயனோட போஸ்டர் கிஸ்ட்லாம் வச்சு, அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது. ஆ சிவகா இது என்னன்னா, சிவகார்த்திகேயன் என்னன்னா, மாவீரன்ல அவர் வந்து வாய்ஸ் பின்னாடி குடுக்குறது. ம். ம். யார் ரைவல்ன்னு சொன்னாங்களோ, அவங்களே இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த மாரி இருக்கும்போது, ஒரு ரைவல்ரியே இல்லாதப்ப, ஆ அது ரைவலே இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த மாரி பண்றாங்க. அது ரைவலே ஆ கிடையாது அது. இல்ல அத அத விஜய் சேதுபதி அவர் என்கரேஜே பண்ணல. இந்த ரைவல்ன்றது எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயனோட விஜய் சேதுபதி அத ரொம்ப பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு.
அவர் படத்துல வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்டர்வியூஸ்ல அவர் பேசுறதா இருக்கட்டும், அவர் ரொம்ப பெட்டரா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ அந்த டாக்ஸிக் இதுவே இல்ல அதுல. நான் இதுவரைக்கும் ஒரு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதியும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்ல. ரைவல்ரி அப்படி இப்படின்னு சொன்ன டைம்ல இருந்தே நான் சண்டை போட்டுலாம் பெருசா பார்த்தது இல்ல. ம், ம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் தனியா இப்போ ஒரு ஸ்டார் அப்படின்னு தனியா இருக்காரு. விஜய், அஜித்த தொடாம, ரஜினி இதெல்லாம் தொடாம தனியா இருக்கறா. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசா இப்ப சண்டை வந்தா தான் வேற ஏதாவது ஒரு ஸ்டார் கீர்ன்னு உருவாக்க முடியும். அப்படி இல்லாதபோது வேற யாரு? நான் கவின் கூட, இப்ப பிரதீப் ரங்கநாதன் கூட சண்டை போட முடியும். நான் அவன்லாம் ஒரு சீரியஸாவே எடுத்துக்கிறதில்ல நான் உண்மையிலேயே பிரதீப் ரங்கநாதன்லாம். நான் அதனால நான் வந்து எனக்கு எனக்கு அத பத்தி வேண்டாம். பிரதீப் இல்ல பத்திலாம் வேண்டாம். சிவகார்த்திகேயன் ஒருவேள அதுவுமே ஒரு சிவகார்த்திகேயன் திங்கான்னு தெரியல. எனக்கு இப்ப வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் படத்துல பண்ண படத்த பார்க்கும்போது, பிரதீப் ரங்கநாதன் வந்து நடிக்கிறார்றா அப்படின்ற மாரி தான் இருக்கு. அது ஒரு ஒரு நடி ஆக்டர் வந்து பண்றான்ல. நடிக்கிற பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாருன்னு தோணுதா உனக்கு? எனக்கு அதுவே ப்ரோ இன்னும் அவர் டவுட்டா வந்து தான் இருக்குது. அவர் அவர் வந்து நியூ ஜென் எஸ்.ஜே. சூர்யா. கொஞ்சம் சும்மா இருங்க. அவர் அப்படியா? இப்படிதான் கொஞ்சம் எக்ஸ்சென்ட்ரிக்கா இருப்பாரு. சரி, ஓகே. இப்ப எக்ஸ்சென்ட்ரிக்கா எதுக்கு அவர பத்தி இருப்பாரு. பேசிக்கிட்டு நம்ம எஸ்கேவ பத்தி வருவோம். ஸோ அதனால வந்து நான் அத எது சொல்றேன்னா, ஸோ அதனால எனக்கு வந்து ஒரே ஸ்டார் இருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ இது இப்படியே தான் போகும்னு நெனைக்கிறேன். அதனால தான் நான் நம்ம தம்ப்நெயில்லயும் இருக்கிற மாரி ஐ ஃபீல் லைக் ஹி இஸ் த லாஸ்ட் ஆஃப் அ டையிங் பிரீட். லைக் ஸ்டார்ஸ்ன்ற பிரீட்ல வந்து கடைசி ஸ்டார் இவர் தான் எனக்கு தோணுது. ம், ம். எனக்கு வந்து அதான் ம். சொல்றேன். அவரோட வளர்ச்சி தான் ஆச்சரியப்படுத்துது என்ன. அதே மாரி அதான் ம். இந்த ரோபோ சங்கரு, சதீஷ் இவங்க கூடலாம் சேராம வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப அதெல்லாம் குறைச்சுக்கிட்டாரு. அவரு யாரு கூடயும் பண்றது கிடையாது. காமெடின்ற பேர்ல. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டாருன்னா வரும். ரோபோ சங்கர் கூட எப்படா பண்ணாரு படம்? ரோபோ ரோபோ சங்கர் சங்கர் கூட கூட எப்போ பண்ணாரா? ஆ ஆ, என்ன படம்? அந்த இது ஐயோ ஏதோ ஒரு படம்டா. சதீஷ், ரோபோ சங்கர்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்களேடா ஒரு படத்துல. ஐயோ! அருப் திரும்ப ஒண்ணு சேருது. ஆ ஏதோ ஒரு படம்டா அது. ஐயோ! மிஸ்டர் லோக்கல். ஆமா, வேலைக்காரன் தான். மிஸ்டர் லோக்கல். மிஸ் வேலைக்காரன்லயும் இருப்பாரு ரோபோ சங்கர்ல. வேலைக்காரன்ல சதீஷ் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் பேரு ஆர்ஜே பாலாஜி இருப்பாரு. ம். ரோபோ சங்கர் இருப்பாரு. ஆமாமா ரோபோ சங்கர் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். ம். ஆமா, இருக்காரு, இருக்காரு. ம். ஆமாமா. ஆமால்ல. அந்த காம்போ நான் மறந்தே மறந்துட்டேன். லோபோ சங்கரும் இவங்கலாம் பண்ணிட்டு இருந்தான். விஜய் மிஸ்டர் அதான். லோக்கலா? ஸோ மிஸ்டர் லோக்கல் அதான் இப்ப தமிழ்லாம் இருக்காரு. நான் படம் ஏதாச்சும் இருக்கும்னு நெனச்சேன். ம். பா பாட்டு ஓகே தான்ல. இதெல்லாம் அந்த பாட்டு ஓகேவா தான் இருக்கும் அந்த படத்துல. மிஸ்டர் லோக்கல்ல. பாட்டு ஆமா ஒரு 2 பாட்டு நல்லாருக்கும். மிஸ்டர் லோக்கலா? அது அது தெரியல எனக்கு. ஒரு ஒரு அது கூட இல்லடா. ஏதோ ஒரு ரொமான்டிக் சாங் ஏதோ ஒண்ணு வரும்டா. நயன்தாரா கூட ஒரு அது ரொமான்டிக் நல்லா சாங் வருமே. ஒயிட்டா தான் பிரைட்டா தான் அந்த பாட்டு. இல்லையா? இன்னொன்னும் வரும். தெரியல இப்போதைக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழாக்கு டக்குன்னு நம்ம டக்குன்னு வர பார்க்காத அந்த ஒருத்த பாட்டு. ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும். ம். பட் ம். ஸ்டோவ்லப்பா படமாடா அதுன்ற மாரி தான் இருந்துச்சு. அதுல அந்த ரஜினி சாயல் நீ இவருக்கு சொல்றியே, தனுஷ்க்கு சொல்றியே ரஜினி சாயல் ம். இருக்குன்னு ம். வரும். ம். நீ பார்த்தனா ரஜினி சாயல் அந்த படம் ஃபுல்லா ரஜினி சாயலாவே இருக்கும். ஐயா! ரஜினி சாயல் வந்து என்னுடைய தளபதிக்குமே உள்ளது. தனுஷ்க்கும் உள்ளது. நெறைய ஆக்டர்ஸ்க்கு டவுன் த லைன் வந்து ரஜினி சாயல் நெறைய பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இல்ல அது அத நம்ம வந்து சொல்ல முடியாது. ரஜினியாவே பண்ணுவாரு. அது அந்த அந்த இடத்துல அப்படியே ரஜினி ரஜினி மாரியே டயலாக் பேசி ரஜினி மாரியே சிரிப்பாரு அந்த இன்டர்வல் அப்போ. கொஞ்சம் ஃபேன் பாய்ஸம் ஊறிடுச்சு. ஊறிடுச்சு. ம். அதனால பரவால்ல. அதான் ரஜினி எனக்கு வந்து ஃபேன் பாய். ம், ம். சொல்லு. சொல்லு. மாவீரன் தான் அவரோட கரியர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மாவீரன்ல வந்து நல்ல ஆஹா. ஆக்டிங்கும் பண்ணியிருப்பாரு. அந்த ம். படமே சூப்பரா இந்த சூப்பர் ஹீரோ படம்லாம் தமிழ்ல வர்றதே இல்ல அந்த மாரி சொல்லுவாங்க. ம். ஒரு ம். ம். பக்காவான கமர்ஷியல் வித் சூப்பர் ஹீரோ படம்னா மாவீரன் நான் சொல்லுவேன் நான். சூப்பரா இருந்தது. படம் அதான் செம சூப்பரா இருந்தது. அருமையா இருந்தது. அந்த படத்த பத்தி யாரும் பேசல அப்போ வேற. ம். எனக்கு வந்து ஒரே ஒரு அதுக்கு இதுதான் இருந்தது. ஓகே தான் கிளைமேக்ஸ். ஆனா எனக்கு ம். சிவகார்த்திகேயன் அந்த படத்துல செத்து போயிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு அது பர்சனலா எனக்கு பெருசா தோணுச்சு. உறுத்தல. நெறைய பேர் சொன்னாங்க அது உறுத்துச்சுன்னு. எனக்கு அது பெருசா உறுத்தல. ஏன்னா வந்து இன்டர்வல்லயே ஏதோ ஒண்ணு நடக்கும்ல. பெருசா அப்படியே மேலருந்து எங்கேருந்தோ விழுந்துருவாரு. ம், ம். அதுக்கப்புறமா படிச்சு தான் பவர் கிடைக்கும். ஸோ எனக்கு அப்ப கடைசியா அது நடக்கும்போது எனக்கு பெருசா தெரியல. எனக்கு எப்படி நானா நெனச்சுக்கிட்டேன். ஒரு வேள அவருக்கு வந்து ஹீலிங் பவரோ அந்த மாரி ஏதாச்சும் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாரி இல்ல நானா அது ஒண்ணு அசம்ப்ஷன் பண்ணிட்டேன். சொல்லுவான். அது அந்த படத்திலேயே ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி அதாவது ஒரு இதுக்காக தான் உனக்கு வந்து இது மாரி பேசுற அந்த சக்தி கிடைச்சிருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் ம். போயிடுவேன். அது முடிஞ்சா அத நான் போயிடுவேன் அப்படின்ற மாரி தான் வரும். அந்த படத்திலே. ம். மக்களுக்காக ஏதோ ஒண்ணு நல்லது பண்ணும். அது முடிஞ்சா நான் போயிடுவேன்ற லாஸ்ட்ல போயிடுவாரு. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் போயிடுவாரு. விஜய் சேதுபதி ம். வாய்ஸ் வந்து அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முற்றும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ம். முற்றும்னே ம். சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் தான் அவரே ஃபைட் பண்ணி அப்புறம் முடிச்சு விடுவாரு. அப்புறம் முடிச்சு விட்டு ம். செத்து போனதுக்கப்புறம் திரும்பியும் வர்றது அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே தான். அப்ப அப்ப இன்னும் இல்ல இது எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா,
சும்மா தண்டத்துக்குன்னு உட்காந்து சீக்வல் பண்றான் அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் அப்படி முடியும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு. படம் ஒரு படத்தை ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. நீ அந்த சிவகார்த்திகேயன் சாவர வரைக்கும் அந்த மாதிரி சொன்னல, அது வரைக்கும் ஒரு படம் மாதிரி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன், அதுல வந்து அந்த வாய்ஸ் திரும்ப வந்துச்சு அப்படின்னா அப்ப தேர் சம்திங் மோர் அப்படின்ற மாதிரி. அப்ப எனக்கு எப்படி இருந்துன்னா ஒரு படம் முடிஞ்சிச்சு, இப்ப இந்தாப்பா போஸ்ட் கிரெடிட், இதுல வந்து இதை தாண்டி ஏதோ ஒரு அந்த வாய்ஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று இருக்கோ, இல்ல வந்து சிவகார்த்திகேயன் இன்னொரு ஒரு ஒரு அப்ஜெக்டிவோ இல்ல இன்னும் ஒரு பெரிய பர்பஸ் என்னமோ ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த படத்துக்கு அதான் அது சீக்வல் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்த புதுசுல ரொம்ப கழுவுனானுங்க அந்த படத்தை. நிறைய இதுல வந்து ரொம்ப மிக்சட் ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்தது. ஆமா ஆமா நானே எனக்கு பார்த்தேன். புரியல, படம் நல்லா நல்லா தான் இல்லைன்னே இருந்துச்சு. சொன்னாங்க. நல்லா இல்லைன்னே நிறைய பேர் சொன்னாங்க அந்த படத்தை. எனக்கு நல்லா தான் இருந்தது தியேட்டர்ல படம். ஏன் அந்த சரி நான் அதான் தியேட்டருக்கு போய் பார்த்தா எனக்கு செம்ம ஆச்சரியம். என்னடா சூப்பர் அருமையா ம், இருக்கேடா. ம். ஃபர்ஸ்ட் ஹாஃபே நல்லா இருக்கேடா. அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. இந்த படத்தை எப்படிடா நீங்க கழுவுனீங்கன்ற மாதிரி ம். தான் இருந்தது. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது படம். அதுதான் நான் சொல்றேன். எத்தனை படத்துல என்டர்டெய்னிங்கா பாக்குறேன்னு தெரியல. ரொம்ப என்கேஜா உட்காந்து பாக்குற அளவுக்கு அந்த என்டர்டெய்னிங்கா படம் இருந்தது. செமையா அந்த தான் இருந்தது. சூப்பர் ஹீரோ கான்செப்ட் எடுத்துட்டு வந்ததும் நல்லா, எல்லாமே அட்டாச்சா இருந்து சூப்பரா இருந்தது அந்த படம். ம். காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் இருந்தது. அந்த இவரு யோகி பாபு காமெடி கிமெடிலாம் ஆ ஆ நல்லா அதான். ஒர்க் இருந்தது. ஆமா. படம் நல்லா எல்லாமே கரெக்டா இருந்ததுதான். படம் நல்லா இருக்கு, நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் வேணா சில பேர் சொல்லலாம் உங்களுக்கு இது செட் ஆகல அது சொல்லணும். ஆனா அந்த ஒரு ஒரு 30 செகண்ட் சீனுக்காக வந்து படமே நல்லா இல்லைன்றது ரொம்ப நியாயம். லைக் அது அதான் அது சூப்பர் ஹீரோ படம்ன்றதுனால எனக்கு அது மேபி அவங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சது என்னவோ. ஆனா அது சூப்பர் ஹீரோ ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்றதுனால அவ சாவாது எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா எனக்கு புரியுது அதோட கட் பண்ணியிருந்தா ஏன் நல்லா இருக்கான்னு புரியுது. ஆனா இதுவுமே எனக்கு பெருசா டிஸ்டர்ப் ஆகலன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த படத்துக்கே ஒரு வீடியோ பண்ணி பேசலாமான்ற அளவுக்கு தோணுச்சு. ஆமா. மேபி பாப்போம், முடிஞ்சா பண்ணுவோம். நிறைய இருக்கும் அந்த முடிஞ்சா படத்துல. ம். சூப்பர் ரொம்ப ஆக்டிங்கும் நல்ல படம். அதான் ஆக்டிங்கும் வயசு நல்லா இருக்கும் அந்த படத்தில். ஆக்டிங் வயசும் நல்லா. அதான் சொல்கிறேனே சிவகார்த்திகேயன் க்ரோத்தோட முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து அஹ், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வர்றாரு ஒரு ஒரு படத்துலையும். அவரோட அது ஆக்டிங்காக வந்து இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது க்ளீனாக தெரியும். எவால்வ் ஆயிட்டு தான் இருக்கு. அதான் சொல்கிறேன்ல, நான் மான் கராத்தேல அவர் அழுவுறத பார்த்து சிரிச்சேன்றேன்ல. இப்போ அப்படியே பார்த்தா ம். அவர் அழுவும் போது நல்லா கரெக்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, அழுவ ம். கற்றுக்கினாரு, ஆக்டிங் வருது கொஞ்சம் அப்படின்னு தெரியுது. க்ளீனாக தெரியும் அந்த growth. ஆயிட்டு தான் இருக்கு. டான்ஸ் எல்லாம் சூப்பராகவே இம்ப்ரூவ் ம். பண்ணியிருக்கான் அந்த மனுஷன். அவர் ஏற்கனவே ம். நல்லா தான் ஆடுவார். ஏன்னா ஜோடியிலலாம் ஆடி இருக்காரு அவரு. ம். அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்து அந்த சலபல பாட்டா அதில் அப்படியே ம். ஸ்டெப்பு அப்படி போடுறாரு. அதெல்லாம் நல்லா ம். தான் இருக்கு. அதான் ஒரு பக்கா ப்ராப்பர் ஸ்டார் மெட்டீரியலா ரெடி ஆயிட்டு. அதான் அந்த ஸ்டார்டம் கிடைச்சதுக்கு நான் அதை இப்ப யோசிக்கும் போது, ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஒரு ஸ்டார் மெட்டீரியலா தான் ஆக்கியிருக்காரு. லைக் லைக் சும்மா வந்து அப்படியே அப்படியே ஸ்டார்டம் பண்றாருல, கொஞ்சம் கொஞ்சமா எவால்வும் ஆயிருக்காரு. இந்த டான்ஸ் கீன்ஸ் இப்போ ஒரு ஸ்டார் இதுனா சிலதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. எல்லாம் எல்லாமே எல்லாருமே பேக்கேஜ் பண்ணணும்ல. பேக்கேஜாக வரணும். ரஜினினா ம் ஒரு பேக்கேஜா வரணும். ஒரு ரஜினினா வந்து ஒரு ஸ்டைலு, ஒரு ஹியூமர் இருக்கணும். அதே நேரத்துல வந்து ஒரு ஃபேமிலி கிரௌட பிடிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் ஒரு ஒரு ஓப்பனிங் சாங் ஒண்ணு இருக்கும். ம் இந்த ஒரு ம் தத்துவ பாடல் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிலதெல்லாம் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. இது விஜய் எதனா டான்ஸ் கீன்ஸ்னு. அந்த மாதிரி சிவகார்த்தி ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுதுல்ல நீ சொன்ன மாதிரி. அந்த மாதிரி கரெக்டா இந்த ஆளுக்கு அந்த பேக்கேஜ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லுக்கும் நல்லா நல்லா இம்ப்ரூவ் லைக் நல்லா க்ரூம் பண்ணி பாடி இல்லாம நல்லா ஏத்தி ஏத்தி வச்சிருக்காரு. இப்போ தாமரணிக்கு நல்லா ஏத்தி வச்சிருக்காரு. ம் ஆளு வந்து ஆமாம் இந்த ஆமாம் படத்துல அதுவும் ஆமாம். நடிக்கிறதுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்டோரியுமே நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டோரி எல்லாம். அது அது அதுவுமே அது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. இப்போதைக்கு வர இல்ல இப்ப லைனப் பண்ண எல்லாம் ஒரு நல்லா மூணு இருக்கு. நாலு அதான் படம் சொல்கிறேன். ஆமாம். இப்ப பார்த்த 3 4 படம் நல்லா இருக்கு. பராசக்தியுமே இன்ட்ரெஸ்டிங் இல்ல லைனப் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம பேசலாம். ம் ஆனா லைனப் முன்னாடி லைனப் வந்து பாக்யராஜ் கண்ணன் அந்த இவரு என்னது டான் கெயின் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்தது. டான் அதுக்கப்புறம் வந்து பாண்டியராஜ் இந்தியராஜ்னு அப்படியே ஒரு 2 3 படம் அவங்க வெங்கட் கூடயே அந்த பிரபு மாதிரிலாம் இப்போ வந்துட்டு வந்து பராசக்தி முடிஞ்சிச்சுல. பராசக்தி முடிஞ்சிச்ச அடுத்த படம் வெங்கட் பிரபுது. அப்படியா? அது ஆமா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது. கன்ஃபார்ம் தான் அது. அப்படியா? ம் என்னதான் கோட் இதுன்னு எனக்கு அந்த வன்மம் இருந்தாலும் ம். அது மேபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I'm looking அது forward to that as அதான் பெரிய நான் என்ன சொல்லலான்னு வந்தேன்னா, பெரிய ஹீரோஸ்க்கு வந்தால் தான் அந்த மாதிரி சொதப்புவாங்க டேரக்டர்ஸ் அப்படின்னு well. ஜி. நினச்சேன். இப்போ ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ஹீரோன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு டவுட் ஆகுது. பெரிய ஹீரோ இல்ல அது ஒரு ஹைரார்கி இருக்கு. பெரிய ஹீரோக்கு சொதப்புவாங்க. சின்ன ஹீரோஸ்க்கு நல்லா பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மேல வந்து விஜய்னா சொதப்புவாங்க. அது அது என்னதானோ தெரியாது. ஹைரார்கில ஃபர்ஸ்ட் என் தளபதி வந்து இல்லை, ஒருத்தர் இப்போ படம் அது கொடுத்தாரு. ரஜினிக்கும் வந்துருச்சு. நான் அது விஜயோட இதுன்னு நினச்சேன். நான் கூலிக்கு அப்புறம் எனக்கு ரஜினிக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். சரி அதை விடுவோம். அப்புறம் அவர் வந்து ப்ரொடக்ஷனும் நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அவரோட ப்ரொடக்ஷனில். லைக் கனா, கொட்டுக்காளி. குத்துக்காளி. கொட்டுக்காளி அருமையான படம். ம். வாள்னு ஒரு படம் பண்ணார். அது எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. வாழ் உனக்கு எப்படின்னு நான் தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படம்.
டாக்டரு, ம். அந்த மாரி. அதுல ஒரு அது என்னது ஆகாஷ்னு நெஞ்சம் ஒருத்தரா? உண்டு நேர்மையுண்டு ஓடுராஜான்னு ஒரு படம் குடுத்தாரு. அது மட்டும் எனக்கு வேர்க் ஆவல. ஐயையோ! அது எம்மா! பிளாக் ரியோ! ஷிப்போட அந்த அந்த டீமையே கூட்டின்னு ஐயையோ! வந்து ஒரு படத்த நடிக்க வச்சுட்டாரு அவரு. அப்பா! ரொம்ப மொக்கையான படம்டா அது. எப்பா! வெறுப்பா இருந்தது. வித்தியா அந்த படம். இது நல்லா டாக்டரு, இருந்துச்சு. கொட்டுக்காளி சூப்பரா இருந்துச்சு. டானு, அதான் கொட்டுக்காளி கொட்டுக்காளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் இந்த மாரி அதான் கொட்டுக்காளிக்கு பெருசா அது ப்ரமோஷன் ஐ மீன் படத்துக்கு செலவு இல்லனாலும் ப்ரமோஷன் நெறைய பண்ணாங்க. கொட்டுக்காளி நெறைய பேர் பேசுனாங்க. கொட்டுக்காளி அது ஏன் நெறைய நெகட்டிவா பேசுனாங்கன்னா, அது ஃபாரின் பேசாத வரைக்கும் போயிட்டு வந்ததுல்ல அது. அதனால அதான்டா அத கொண்டு ஒரு புரொடக்ஷனா அத கொண்டு போனாங்கல்ல. ம், இந்த ம். இடத்துக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்கல்ல. அது எனக்கு பரவாயில்லையே! இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம் மாரி அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னதும், அந்த ஃபில்ம் கூட ப்ரமோட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு ப்ரமோட் பண்ணது. நெறைய யூடியூப் சேனல்ல இது போட்டது. வீடியோஸாவும், இன்டர்வியூவாவும் அந்த மாரி படத்த நல்லா மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு பார்க்கும்போது நல்லா இருந்தது. இந்த படம் ஏன் வந்து தெர்ல நெறைய பேர் கழுவுனாங்க. எனக்கு நல்லா தான் இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. எது நல்லா ஒரு கொட்டுக்காளியா? இதுவா தான் போச்சு. கொட்டுக்காளி ஏன் ம். கழுவுனாங்க? டேய் கொட்டுக்காளிய கழுவி கழுவி ஊத்துனான்டா. இந்த படத்தலாம் எதுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க? அப்படி இப்படின்னு ஆமாமாமா. ஞாபகம் இருக்கு, என்னென்னமோ ஞாபகம் இருக்கு, பேசுனாங்க. ஞாபகம் இருக்கு. ஃபாரினர்ஸ் ம். கொண்டாடுனாங்க. நம்ம ஊர்ல கழுவுனானுங்க அத. தெரியும், தெரியும். அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஓரளவுக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் நல்லா போச்சு. ம், அதுக்கப்புறம் இங்க தியேட்டருக்கு ரிலீஸ் கொஞ்ச நாள் கழிச்சு தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி கழுவி கழுவி ஊத்துனாங்க. இதெல்லாம் எதுக்கு தியேட்டருக்கு கொண்டு வரீங்க? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. ம், அதான் யோசிச்சுட்டு சரி நானா அதுக்கப்புறம் படம் பார்க்கல. அதுக்கப்புறம் ஐய்யயோ! ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்குன்னு படம் பார்த்தா நல்லா தான் இருந்தது படம். அது எதுக்கு கழுவுற அளவுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ம். கழுவுற அளவுலாம் ஒண்ணும் இல்ல. நல்லாவே தான் இருந்தது படம். நல்லா தான் இருந்தது படம். அதான் அந்த ம்ப்யா. மாரி புரொடக்ஷன் அவர் குடுத்துட்ருக்காரு. ஓகே. அந்த மாரி ம். புரொடக்ஷன் குடுத்தா ஓகே தான். அந்த படைப்பும் ம். ஓகே தான். நல்ல படங்களுக்கெல்லாம் ரெகக்னைஸ் ம். பண்ணி குடுக்குறாரு. ம். ஓகே. ம். அதான் ஓகே. சிங்கரு ஸோ சிங்கரு ஸ்டாராக அதான் ஸ்டாரா ஒரு பெரிய ஸ்டாரா வந்துட்டு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். ரொம்ப எனக்கு பெரிய பெரிய விஷயம். ஸ்டாரா ஆயிட்ட மாரி தான் இருக்கு. இல்ல, இல்ல. ஏன்னா ஆயிட்டாரு வந்து தான். இப்ப ஆயிட்டாரு. அது எப்பயோ ம். நான் தான் சொல்றேனே, நான் வந்து துப்பாக்கி குடுத்ததுக்கு அப்புறம்லாம் கிடையாது. துப்பாக்கி குடுத்த பின் ம். குடுத்தறதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அவர் துப்பாக்கி ம். குடுக்கறதுக்கு முன்னாடியே அவரு ஒரு ஸ்டாரா தான் ஆயிட்டாரு. இப்போ அந்த நீங்க ஸ்டார்டம் எப்படி சொல்றீங்கன்னா, பெருசாயிடுச்சு. அவ்வளோதான். துப்பாக்கியே வந்து ஒரு மெடல் மாரி தான்றீங்க. பெரிய ஆமா, ஸ்டார் ஆயிட்டப்பா ஆமா, வச்சுக்கப்பான்ற மாரி. ஆமா. ஏன்னா அது சும்மா இது ஒரு குடுத்துற கேம் முடியாதுல்ல. இது என் படத்துல வர நீ சும்மா இந்த துப்பாக்கி புடின்னு குடுக்க முடியாது. ஏன்னா அவங்கள சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி தெரிஞ்சு தான் அவங்களே துப்பாக்கிய குடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே கே தெரிஞ்சுச்சு அந்த வளர்ச்சிலாம். கேம் ரெகக்னைசஸ் கேம். ம். அது அதேதான். வந்துச்சு. கண்டிப்பா வச்சுக்கோ. சரி, அதே சரி. மாரி தான். அப்புறம் ஓகே. புக்கிங் சரியில்ல ஃபைனல் அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க மதராசிக்கு. இப்போ ஓரளவுக்கு ம். புக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் இப்ப வரேன். ம். மதராசி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மதராசி நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்ப்பா. ஏன்னா முருகதாஸ் லாஸ்ட்டா என்ன குடுத்தாரு? என் தலைவன வச்சு ஒண்ணு குடுத்தாரு. அந் தலைவன் வச்சா ஏய் வேற என்னது? இங்க நார்த் இந்தியா போயிட்டு அதெல்லாம் விடுங்க. அங்க அதெல்லாம் விடுங்க. ஒரு அதெல்லாம் அந்த ஒண்ணும் ஊர் கிடையாது. எஸ்டிஆர் வச்சு அந்த ஊர் எஸ்டிஆர் வச்சு ஒரு படம். அந்த ஊர் எஸ்டிஆர். ஆமா ஏன் ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு இப்ப புரிய இல்ல அத மாட்டேங்குது அத அவருக்கு. போட்டு கழுவின்னு இருந்தாரு இருந்தாலும் அவரு இன்டர்வியூல. அதேதான் ம். எஸ்டிஆர் மாரி தான். ஒழுங்கா ஷூட்டிங் வர்றது கிடையாது. அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாரு அந்த ஆளு. ஆ ம். அந்த படம் பேரு எனக்கு மறந்து போச்சுடா. என்னமோடா. ஐயோ! என்ன படமோ மறந்து போச்சு. பத்தியா அத வச்சு இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் பண்ணாரு. ம். அந்த படமும் ஃப்ளாப்பு. அதுக்கு முன்னாடி தர்பார் ஃப்ளாப்பு. ம். அதுக்கு முன்னாடி சர்க்கார் பெருசா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் போல. ஸோ சீரியஸா ரொம்ப ஃப்ளாப்ஸ் அதான் ரொம்ப குடுக்கறதுனால நாளா அதான் எல்லாமே வந்து ஒரு 2 பேருக்குமே ஒரு ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம். ஏன் ட்ரெய்லர் நல்லா இருந்ததுப்பா. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ஆ. இல்ல நல்லா பாப்போம். ப்ராப்பரா கட் படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹைப்பே கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். படத்துக்கு ஒரு ம். ஹைப் கிடையாதனால, ஓ ம். அது ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன் நான். ஹைப் இல்லாதனால ம். படம் நல்லா இருக்கும்னு தோணுது. ம். ஓ! சிவகார்த்திகேயன் நம்புற. சிவகார்த்திகேயன்லாம் ஹைப் நம்பல. இதுதான் எனக்கு வந்து முருகதாஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் நம்பிக்கை அவ்வளோதான். வேற ம். ஒண்ணும் இல்ல. அதான் நீ சொல்லலாம் நீ ஏன்டா இது மாரி தர்பார்லாம் குடுத்தாருடா, அதுக்கப்புறமா நம்பிக்கை இருக்கான்னு. அப்படி கிடையாது. இல்ல, நல்ல இல்ல, படங்களும் இல்ல. குடுத்த டைரக்டர் அவரு. சீ, சீ அதுக்கு முன்னாடி நாங்க சர்க்கார்லயே அடி வாங்கிட்டோம். சர்க்கார்ல வாங்கிட்டு. உங்களுக்கு அது தான்ப்பா நாங்க கத்தி குடுத்துருக்காரு. கத்தி துப்பாக்கிலாம் எங்கள உங்களுக்கு தானே குடுத்துருக்காரு. அது குடுத்தாரு. ம். குடுத்துட்டு பின்னாடியே ஒரு குத்து குத்திட்டு போயிடுறாங்க. நான் எருக்கு முருகன் சாத்தே அதான் குத்தும்போது நம்பிட்டு இருக்கோம். சரி யோசிச்சிருக்கணும் இந்த நாங்க. படத்துலயும் ஒரு வரலாடி. சின்ன கேமியோ மாரி பண்றாராமே. அவர் எல்லா படத்துலயும் கேஎஸ் ரவிக்குமார் மாரி வந்து பண்ணுவாருல்ல. அப்படியா? அப்ப இந்த படத்துலயும் இருக்காராம். ஏஆர் வர முருகதாஸ். வர இப்ப எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆமீர் கான் நான் படத்துல இருக்கேன். கிளைமாக்ஸ்ல வருவாரு ஆமா, இப்ப அப்படின்னு. இது என்ன பெரிய இவனுங்க ஒருத்தன் சஸ்பென்ஸா? இப்ப வச்சு ஏஆர் முருகதாஸ் வர்றத தான் எல்லாம் வெயிட் இல்லடா பண்ணிட்டு இருந்தோம். என்ன இருந்தாலும் நீ சொல்லணும்னா சும்மா வரும்போது அப்படின்னு ஒரு பாக்குற மாதிரியே இருக்கும். இது எதுக்கு சும்மா சொல்லிக்கிட்டு. ஏன்னா அது அது வேற சொன்னாரு. அவர் வந்து முன்னாடி இன்டர்வியூல வந்து சொன்னாராம். அவர் வந்து விஜய் எடுக்கிற படத்துல மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் இதுக்கு முன்னாடி. அதனால அதை ஓ! கிளாரிஃபை பண்றாராமா. இப்போ கேட்டுருவாங்களா? ஏன் இந்த படத்துல வந்தனா அதுக்கு ஒண்ணு கேட்பாங்களா? அதனால முன்னாடியே சொல்லிடுறாரு. ஏன்னா துப்பாக்கி குடுத்துட்டாங்கல்ல. ம். வந்து அதனால. பட் நல்லதான். பாப்போம். அதான். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறது. ஆமா. நாளைக்கு தான் அதுதானே படம் இது ரிலீஸ் நாளை ஆகுது. இது எப்போ ம். நாளைக்கு அதான். அப்லோட் பண்ற மாதிரி தான் ஐடியா இருக்கு இந்த வீடியோ. ம்.
ஸோ வந்து நாளைக்கு மதராசியே நாங்க எப்படி எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கு இப்போதைக்கு டேட் சொல்ல முடியாது. பட் யா மதராசி போட்டுடலாம். கண்டிப்பா அதான் போடுவோம். கூட சீக்கிரம் போட்டுடலாம். மதராசி எப்படி இருக்குன்னு ம், பார்த்துட்டு அதோட ம், டிஸ்கஷன் மாதிரி பண்ணுவோம் நம்ம. ம், அப்புறம் போடுவோம். அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. கலைமாமணி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு சிவகார்த்திகேயன். கலைமாமணி அப்படியா? அவார்டு ஆமாம், இதுல நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்டேருந்து கலைமாமணி அவார்ட்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு. சைமா அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பல அவார்டுகள் வாங்கியிருக்காரு. இது வாங்கியிருக்காரா? எடிசன் அவார்டு வாங்கியிருக்காரா? எடிசனா? இல்ல ஓட்டுறேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஓட்டுறேன். விஜய் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருப்பாரு கண்டிப்பா. அது யார் கொடுக்குறாங்களோ விஜய் விஜய் அவார்ட்ஸ். இப்பதான்டா துப்பாக்கி கொடுத்தாரு, அவர் அப்பயே அவார்டு கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். விஜயவாசி அப்பயே அவார்டே கொடுத்துட்டாரு. துப்பாக்கிலாம் நேற்று கொடுத்ததுதான், அவர் அப்பயே அவார்டு கொடுத்து ஃபேமிலியை ஆமா, பிடிச்சிட்டாருன்னு சொல்ல. இது கிட்ஸ் ஃபேமிலியில கிட்ஸை பிடிச்சிட்டாரு. கெத்தா பிடிச்சிட்டாரு. ஆமா பத்தியா. ஓகே. ஃபைனல் வேர்டிக்ட்ன்ற மாதிரி எப்ப சொல்லி சொல்லி அதுவே ஞாபகம் வருது. ஓகே, மதராசி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஆமா, நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எதுவும் நல்லதா நடக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, பார்ப்போம். நானுமே அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நல்லா இருக்கும் தான், நல்லா இருந்ததுன்னா ஏதோ ஒரு நல்ல படம் பார்த்த இது இருக்கும். ரொம்ப நாளாச்சு நல்ல படம்னு கேட்டு. ஏன்னா தமிழ்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா இதெல்லாம், ஐ மீன் மாரிசன்லாம் தேட்டரில் பார்க்கல. மாரிசன்லாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி வரிசையில் அது, ஐ மீன் பெரிய ஹீரோஸ் படங்கள் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் ஆகின்றதுனால சிவகார்த்திகேயன் வந்து அதை அதான் த சேவியர் ஆஃப் கோலிவுட் மாதிரி யார் யார் படம் வருது சும்மா எல்லாரும் ஆமாங்க அப்படி ஒன்று போட்டுருவோம். இது இவரு சொல்லிட்டு இருக்காங்களா, அதுனா கோலிவுட் ஜீசஸா இவர் விஜய சொல்லிட்டு இருக்காங்க. ஜீசஸ் தான் வந்து சேவ் பண்ணும். 70-year-old man will come and save-னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் மணி சாரும் நாயகன் காம்போ தான் வந்து சேவ் பண்ணுனாங்க. அந்த மாதிரி அதாங்க ஒருத்தருங்க சேவ் பண்ணுவோன்னு வருவோம், அடிச்சு விடுறாங்க அவங்களும். சரி, அடுத்தவனுக்கு ஜம்ப் ஆயிடுவோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது முடிஞ்சா அடுத்து கருப்பன் வரான்னு. ஆமா, கருப்பன் வரான், வழி மறிக்காதேன்னுவாங்க. அந்த படம் பேரே கருப்பா? ஆமா, கருப்பு தான். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அது முடிஞ்சதுன்னா அதுவும் பண்ணலன்னா கருப்பு என்ன ஏன்னா இவ்வளோ இதுல நம்ம இட்லி கடையை மறந்துட்டீங்களேங்க. இட்லி கடைன்னு ஒன்று வருதுங்க அக்டோபர். இல்ல முடிச்சுக்கலாமா? ஏங்க என்னங்க தனுஷை பத்தி பேசும்போது இப்படி பண்றீங்களேங்க. எனக்கு ஒருத்தம்பா அது பேரு கூட வாயில வர மாட்டேங்குது. நிலவுக்கு என் மேல் என்னடி போவோமா, அதுதான் அவரோட கேரக்டர். அப்படி பாக்காதீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க, பவர் பாண்டி பாருங்க. அனனி எவ்வளவு உஷாரா இருந்தா ராயன் அப்படியே ஜம்ப் பண்ற. ஓ, ராயன் இருந்ததுல? ஐயோ சாரி இருந்ததே மறந்து போச்சு. அது நல்லதுதான் இருக்கு. இட்லி கடையை அடிச்சு உடைக்கலாமா இல்ல இட்லி கடை ஒரு ஓரமா கடக்கட்டுமான்னு பாப்போம். இப்போதைக்கு மதராசி சொல்லுங்க. மதராசி அதான் சொன்னோம்ல, எக்ஸ்பெக்ட் பண்றோம். நல்லா ட்ரெய்லர் நல்லா இருந்தது, அதனால படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அது போய் பார்த்தா தான் தெரியும். முருகன் நோலன் தான் என்ன பண்ணியிருக்காரு நோலன் தெரியல. ஏன்னா இதெல்லாம் வெடிக்க வச்சிருக்காரா, ரியலா வெடிக்க வச்சிருக்காராம் படத்துல, பாம்ஸ் எல்லாம். அதெல்லாம் சொன்னாரு. ரியல் நோலன் வந்து நியூக்ளியர் பாம், அது ஏதோ ஒன்று. ஆமா, அவரும் ரியல் பாம் தான் வெடிக்க வச்சாரு. நியூக்ளியர் பாம் அதான் கரெக்டா தான் வருது. முருகன் நோலன் இவரை சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரியே பண்றாரு நோலன். அதுக்கு ஏதாவது பண்ணோம்ல, அதை பண்றாரு. சரியா? ஸோ சின்ன நம்பிக்கை இருக்கு. படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு எங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்றோம். அதான் எஸ்கேவை பத்தி ஏதாவது சொல்லாம விட்டு போயிருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல அடிங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். நீங்க ஃபீட்பேக்ஸ்லாம் சில சொன்னீங்க, டக்குன்னு அதை மாற்ற முடியல, மைக்கெல்லாம் டக்குன்னு மாற்ற முடியலனாலும் அதை சொல்லி அதுவும் பண்றோம். டைமிங் இப்போ நான் சொல்றேன் பாரு, அதை சொல்றேன் பாரு. சிவகார்த்திகேயன் எப்படி படிப்படியா அப்படி க்ரோத் ஆகிட்டு போனாரோ அது மாதிரி நாங்களும் குறைச்சு கரெக்டா வந்துடுறோம். அதுக்கேற்ற மாதிரி குறைச்சு நடுவு மலையாளம் வருது. சரியா? வருவோம். அந்த மாதிரி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். லென்த்துக்கு வந்து சொல்லணும்னு நினச்சோம். அது பிளான் பண்ணி நாங்கள் பேசினா வந்து ஒரு இதுவாக இருக்குமேன்றதுனால, ஒரு ரொம்ப அப்படியே பிளான்டா இருக்குமே அப்படின்றதுனால வந்து அந்த டைமிங் மட்டும் நாங்கள் பெருசாக யோசிக்கிறது இல்லை. நாங்கள் சொல்கிறோம் கொஞ்சம் சின்னதாக பேச முடியுதான்னு பார்க்கலான்டான்னு. அதுக்கு பெருசாக போச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா பாருங்க, இல்லைன்னா ஓட்டி விட்டு பாருங்க. எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடம் பாருங்க அப்படி சொல்லுவாங்க. இது வை சீரிஸோட 2வது எபிசோடு. சிவகார்த்திகேயனை பற்றி பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தலைவர் தான் வச்சு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். அது பிளேலிஸ்ட்டில் போடுவோம், அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒய் சீரிஸில் யாரை பற்றி பேசணும்னு கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம அதை கூட பற்றி பேசலாம். யாரை பற்றி கேட்குறீங்களோ அவங்கள பற்றி கூட பேசலாம். எதா இருந்தாலும் அடிங்க, நீங்க பேசவே வேணாண்டாலும் அடிங்க, நான் பேசத்தான் போறோம். எங்களை போட்டு அடிக்கணும்னா கூட கமெண்ட்ல அடிங்க, பிரச்சனையே இல்லை, வாங்கிக்கிறோம். யா
ஸோ ஒய் சீரிஸ் வில் கண்டினியூ. திஸ் இஸ் லைக் ஒய் சீரிஸ் லைக் ஒய் எஸ்கே ஒய், அதான் நிறைய திங்ஸ் இருக்கு அந்த எல்லாருமே மாதிரி. அதான் எங்களுக்கு ஐடியா இருக்குது. அடுத்து ரகுமானை பற்றி பேசலாம், அந்த மாதிரி நிறைய ஐடியா இருக்குது. ஒய் ரகுமான் அந்த மாதிரி எதாவது போடலாம் நிறையா இருக்குது. நீங்களும் எதாவது ஐடியா இருந்து இவங்கள பற்றி பேசுங்க அவங்கள பற்றி பேசுங்கன்னா கூட நாங்கள் பேச ட்ரை பண்ணுறோம். ஸோ டுடே ஒய் எஸ்கே முடிஞ்சது. மதராசிக்கு ஒரு மதராசிக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட், அவ்வளோதான். ஆமாம், வாழ்த்துக்கள் 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 தான். சிவா சிவா